வெல்கம் கைஸ். இன்னைக்கு எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா சினிமாஸ் இம்பேக்ட் ஆன் த சொசைட்டி. இந்த டாபிக் உள்ள நம்ம டைவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். டு ஆல் ஓவர் பாய்ஸ் ஹியர், could you tell me one movie that you saw which sort of changed how you see things or it had an impact in your life? சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னோ நீங்க வந்துட்டு ஒரு காஃபி குடிக்கிறத வந்துட்டு விரும்பி இருக்கவே மாட்டீங்க. அந்த படம் ரசிச்சு ரசிச்சு காஃபி எப்படி பண்றதுன்னு காமிச்சதுனால, ஓ இந்த ஆஸ்பெக்ட்ல நான் காஃபியை பார்த்ததே இல்லையே, ப்ராபப்ளி ஐ திங்க் ஐ ஆம் அ காஃபி லவர். அந்த மாதிரி ஒரு சின்ன லைஃப்ல சின்ன சேஞ்சா இருந்தாலும் ஓகே தான், பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்பட்டனாலும் ஓகே தான். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரிதேஷ். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவி இருக்காதா? நிறைய இருக்கு. ஆனா ஃப்ரம் தி டாப் ஆஃப் மை ஹெட் 2 மூவி எனக்கு மைண்ட்ல வந்து வருது. ஒன்னு காக்கா முட்டை. காக்கா முட்டையில வந்து அந்த பீட்சாவை தேடி வந்து ஸ்பாய்லர் அலர்ட், பீட்சா வேணும் வேணும்னு ஆசைப்படுவாங்க அந்த பசங்க. ஆனா கடைசியில வந்து பாட்டி சுட்ட ஊத்தாப்பமே இதோட நல்லா இருக்கே அப்படின்வாங்க. எனக்கு வந்து பீட்சா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது இல்லை. எப்பயாச்சும் சாப்பிடுவேன். ஆனா நம்மளோட ஊத்தாப்பம் மாதிரி எனக்கு அது வந்து எஃபெக்ட் எனக்கு தராது. எனக்கு நம்மளோட ஊத்தாப்பம் சாப்பிட்டாதான் எனக்கு வந்து மனசார எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். எனக்கு என்னதான் பீட்சால. ஸோ அதே ஃபீலிங் வந்து அவங்க அந்த சின்ன பசங்க வந்து பீட்சா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, கடைசியில ஒரு பீட்சா கிடைக்கும். ஆனா இதுக்கு நம்ம பாட்டி சுட்ட ஊத்தாப்பமே நல்லா இருக்குல்ல அப்படின்வாங்க. அந்த பாட்டியும் அழகா ஸ்வீட்டா அவங்க வந்து பீட்சாவோட போட்டோவை பார்த்து பார்த்து ஊத்தாப்பம் வந்து செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாத. அப்புறம் இன்னொரு படம் வந்து கேடி கருப்புதுரைன்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்க அதை பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. கேடி கருப்புதுரைன்னு அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதுல வந்து ஸ்பாய்லர் அலர்ட். தமிழ் இது எந்த எந்த டைம்ல வந்தது? ஃபியூ இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் குள்ளதான், இந்த ரீசன்ட் பாஸ்ட் தான். ஓகே, அப்போ 2010க்கு அப்புறம் தான். ஓகே. கேடி கருப்புதுரைன்னு ஒரு படம். அதுல வந்து ஒரு தாத்தா இருப்பாரு. நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஆனா இட் வில் மேக் யூ அப்ரிஷியேட் லைஃப். ஏன்னா உனக்கு இருக்கிறதெல்லாம் வந்து நீ யூஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி அப்போ உனக்கு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா அதுல இருந்து அவர் ஆசைப்படுற விஷயங்கள் நீ வந்து பார்ப்ப, நீ ஆசைப்படுற விஷயங்கள் நீ பார்ப்ப. அதை கம்பேர் பண்ணும் போது அவரோட லைஃப் விஷஸும் உன்னோட லைஃப் விஷஸும் நீ யோசிச்சு பார்ப்ப. அவர் அதை எவ்வளவு அப்ரிஷியேட் பண்றாரு, சின்ன சின்ன விஷயத்த நீ எவ்வளவு வந்து அந்த சின்ன விஷயத்த வந்து கிராண்டடா எடுத்துக்கிற அப்படின்றத அந்த மூவி வந்து எனக்கு காட்டுச்சு. அப்புறம் இது 2 மேஜரா ஜோக்கர் எனக்கு இப்போ வந்துச்சு டக்குன்னு. ஜோக்கர்னு ஒரு படம், நம்ம தமிழ் படம் தான் ஜோக்கர். அதுல வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து எனக்கு அவனோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். எனக்கு வந்து என்னென்ன படம் வந்து பண்ணிருக்காருன்னு தெரியல, ஏன்னா நான் ரொம்ப படம் பாக்குறது இல்லை அதனால. ஆனா இப்ப மின்னல் வீரன்ல அவரு தானே வில்லனா இருந்தாரு. மின்னல் வீரன் ஒரு படம் வந்துச்சு. படம் பாக்கலடா. சான்ஸே இல்ல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் மட்டும்தான் வந்து அந்த படத்துல சேன். இத வந்து நீ படம் பார்த்துட்டு உணர்வ. ஏன்னா எல்லாருமே வந்து அவரு மட்டும்தான் வந்து கரெக்ட் அந்த படத்துல. நீ பாரு புரியும். அவர் பேர் வந்து குரு சோமசுந்தரம். குரு சோமசுந்தரர். மின்னல் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ், அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஹியூஜ் ஃபேன். நான் வந்து சூர்யா ஃபேன், விஜய் ஃபேன் எல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஃபேன். குட். எம்கே உனக்குடா? ஐ திங்க் என் வாழ்க்கையில வந்து இந்த மோஸ்ட் இம்பாக்ட் ஏற்படுத்தின படம் வந்து நான் முதல்ல தியேட்டர்ல பார்த்த படம். என்னை வந்து ஒரு விஜய் படத்தை கூட்டு போறாங்க, துள்ளாத மனமும் துள்ளும். அந்த படத்தை டிவியில பல தடவை பார்த்துருக்கேன். ஒரு நாள் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஓகே அந்த படத்தோட கண்டென்ட், ஹீரோவோட ஒரு தப்பால ஹீரோயினுக்கு பார்வை போயிடும். ஆனா அதுக்கப்புறம் இவனாலதான் பார்வை போச்சுன்னு தெரியாம அவன் கூடயே வந்து ஹீரோயின் டிராவல் பண்ணுவாங்க. இவன் வந்து ஹீரோயினை பார்த்துப்பான். கடைசி வரைக்கும் வந்து உண்மையே தெரியாது, 2 பேருக்குள்ள லவ்லாம் ஆகும். ஒரு பெரிய தியாகம்லாம் பண்ணி ஹீரோயினுக்கு பார்வை வந்துடும். ஆனா ஹீரோயின் பிரியிற நிலைமையாயிடும். ஹீரோ ஜெயிலுக்கு போயிடுவான். ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ற சிச்சுவேஷன் தான் கிளைமேக்ஸ். அப்பதான் உண்மை தெரியும்,
ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு உண்மை தெரியும், ஒரு ட்விஸ்ட். இதெல்லாம் இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது எத்திக்ஸ், மாரல்ஸ், அதாவது ஃபர்கிவ்னஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு கில்ட்டு, ஒரு தப்பு பண்ணா அதை மன்னிக்கலாமா மன்னிக்க கூடாதா, அக்செப்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பார்வை போற அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் அது திரும்ப வந்து இவன் தான் அதுக்கு காரணம்னு தெரிஞ்சு, அந்த மாதிரி நிறைய மாரல் குழப்பங்கள் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டா அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உள்ள அப்படியே ஒன்னொன்னா வரும். ஆஹா, இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, இது சரியா, இது தப்பா, ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி, என்ன மாதிரி அப்படின்ட்டு வந்து ஒரே கிரேயாவே இருக்கும் படம். அப்படியே ஒரு மாதிரி நல்லா போகும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ண படம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு படம் வந்து கடைசி விவசாயி. லைட்டா வந்து ஒரு காட் அப்படின்ற ஒரு விஷயத்து மேல ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் பீயிங் அவே ஃப்ரம் ரிலிஜன், காட் அதெல்லாம் வந்து ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன விளக்கு ஏத்துனா அந்த அளவுக்கு வந்து படம் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. லைட்டா ஒரு ஹோப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம். பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு பெரிய இம்பாக்ட் பண்ண படம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகே, அந்த படமும் எப்படின்னா வந்து சமகால சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத செம்ம அழகா பிரில்லியண்டா வந்து காமிச்ச ஒரு படம். செம்ம நேச்சுரலா இருக்கும். அது வந்து அதுக்குள்ள நம்ம வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சா உள்ள போகாம இருக்கவே முடியாது. இப்போ ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் இதான் இருக்கு. டேய், இதெல்லாம் நான் வந்து பார்க்கணும்டா. இந்த படம்லாம் நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இது பிடிக்கும் தான் நினைக்கிறேன். டேய் பாடுறா, நான் சொல்றேன்டா, ஏன்டா இப்படி படத்தை பாடுறா, படங்கள்டா படங்கள். பாக்குறேன். சேமா நீ சொல்லு. எதுக்குறானு எனக்கு வந்து நான் முக்கியமா படம் பாக்குறது வந்து முக்காவாசி வந்து காமெடிக்காக தான் நான் பார்ப்பேன் நான். ஸோ அப்படி பிடிச்சது வந்து டாப் மோஸ்ட் வந்து எனக்கு வந்து கிரேசி மோகன் டயலாக்ஸ் அந்த இதுதான். ஸோ அதுல வந்து வசூல் ராஜா வந்து எனக்கு பயங்கர இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ வசூல் ராஜால வந்து லைக் அதுல வந்து நிறைய விஷயம் வந்து வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. என்னன்னா அந்த தாத்தா வந்து ஸ்பாய்லர் அலர்ட் நானும் கொடுத்துட்றேன். தாத்தா வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். அவரை வந்து அவர் டெய்லி பண்ற அவர் பிடிச்சி பண்ற விஷயத்த வச்சு அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. கேரம் போர்டு ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அது ஒரு நல்ல விஷயம். அது வந்து எப்படி ஒருத்தங்களை சப்கான்சியஸா வந்து உணர வைக்குது, அப்படி அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி அப்படின்னு. இன்னொன்னு வந்து ஒருத்த வந்து சாவ போவான். லைக் அவன் வந்து அவங்க அம்மா வந்து மெக்கா கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சபத்தோட இருப்பான். அப்போ வந்து அது 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 சாவ போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு அது தேவையில்லை, அவனுக்கு தேவை வேற அப்படின்றத அந்த ரியாலிட்டி கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவே மாத்தி விட்டுருச்சு, எது முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த ஆனந்த் அப்படியே இருப்பாரு. அதுக்கு ஒரு டைலாக் வர சொல்லுவாங்க, கடவுளே இல்லைன்றான் பாரு, நான் தான் கடவுள்ன்றான் பாரு, அவனதான் நம்ப கூடாது அப்படின்னு கடைசியில் முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதுல இருந்துச்சு. என்னோட திங்கிங்கே மாறிடுச்சு அதனால. பிளஸ் ஆப்வியஸ்லி கிரேசி மோகன் டைலாக்ஸ், அவரோட ஆக்டிங், கமலோட ஆக்டிங்லாம் வந்து அப்படியே வேற லெவல்ல ஆயிடுச்சு இருக்கு அந்த படம். எப்ப பார்த்தாலுமே அவர் நிகழ்ந்து நடந்து வரும்போது நான் அழுதுருவேன் நான் அந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ அது பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு எனக்கு. வெள்ளிக்கிழமை ஆனா ஓடாத படத்துக்கு கூட நான் என்னோட ஃப்ரெண்டோட போயிடுவேன். ஓகேவா, அந்த மாதிரி நிறைய படம் பார்த்துட்டேன். எல்லா படமும் வந்துட்டு என்னோட லைஃப்ல வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு தான் சொல்ல முடியும். பிளஸ் நான் அந்த சந்திரமுகி ஜோதிகா மாதிரி ஏதோ ஒரு படம் பார்த்துட்டோம்னா அந்த ஒரு வாரம் அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்க. பட் எனக்கு ஸ்பெஷலா 2 படம் ஏன் சொல்லணும்னா, நான் ரீசெண்டா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இதை பத்தி பேசினேன், அதனால என் மைண்ட் மேலே நிக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அருவி. ஐ திங்க் வி ஹாவ் டு மென்ஷன் அபவுட் அருவி. 2வது வந்துட்டு பாத்தீங்கன்னா அருவி இப்போ நம்மளோட டைமுக்கு அருவி இல்ல, 1978 அவள் அப்படித்தான் அப்படின்னு ஒரு படம். ஓகேவா, நான் வந்துட்டு இந்த அவள் அப்படித்தான்ன்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி இந்தியால தான் பார்த்தேன். ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போது பார்த்தேன், ஒன்னும் புரியல. ஓகேவா, வாஸ் வெரி ஃபார் அவே ஃபார் மீ டு கனெக்ட். 2வது வாட்டி நான் போலாண்ட்ல மாஸ்டர்ஸ் பண்ணும்போது அவ்வளோவா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது போலாண்ட்ல. ஸோ காலேஜ் முடிச்சா வீடு அப்படின்னு தான் இருப்பேன். அப்போ வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நிறைய அவேர்னஸ் ஆயிருக்கு, இன்னும் சொசைட்டியை பத்தி ஒரு 4-5 விஷயம் தெரிஞ்சுட்டு அவள் அப்படித்தான் 2வது வாட்டியா அப்பதான் பாக்குறேன். பார்க்கும்போது
1978ல இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கானுங்களா, அதான் நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல கடைசியா ஏதோ ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வரும். யாரோ வந்துட்டு ஸ்ரீபிரியாவை பத்தி கேட்பாங்க. நீங்க வந்துட்டு இந்த ஃபெமினிசம் பத்திலாம் நீங்க பேசுவீங்களே அப்படின்ற மாதிரி எதை கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு அவ சொல்லுவா, நான் அதெல்லாம் பேச மாட்டேன், அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னுவா. ஓகேவா? அது வந்துட்டு மெனி லேயர்ஸ்ல இன்னைக்கு ஹிட் ஆகும். ஓகேவா? அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ். அது பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்துட்டு ஓகே, நம்ம ஊர்ல நிறைய விஷயங்களை வந்துட்டு நானே தப்பா பார்த்திருக்கேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அந்த ஒரு ஈக்குவாலிட்டியில வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில வந்துட்டு ஒரு இஷ்யூ இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு ஃபீமேல்ஸ் எல்லாம் நம்ம சொசைட்டி வந்துட்டு ஒழுங்கா நடத்தலன்ற ஒரு அவேர்னஸ். நான் 12 வயசுல பார்க்கும்போது எதுவுமே புரியல. ஆனா போலாண்ட்ல வந்து பார்த்துட்டோன்னே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு அந்த 2 படம். இன்னும் ஒரு படம், இன்னும் 2 படம். ஆனா இது தமிழ் படம் கிடையாது, இங்கிலீஷ் படம். ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு த பெர்க்ஸ் ஆஃப் பீயிங் அ வால் ஃபிளவர் அப்படின்னு ஒரு படம். த பெர்க்ஸ் ஆஃப் பீயிங் அ வால் ஃபிளவர். அது வந்துட்டு நான் ரீசெண்டா தான் பார்த்தேன். அந்த படம் என்னன்னா, அது ஆக்சுவலி ஒரு டீனேஜ் ஸ்டோரி மாதிரி வரும். ஆனா இப்பவுமே பொருந்தும். உன் லைஃப்ல நிறைய பேர் உன் கூடயே டிராவல் பண்ணுவாங்கன்னு நீ நினைப்ப. அந்த மாதிரிதான் நிறைய பேரை மீட் பண்ணுவ. பட் அவங்கெல்லாம் உன் கூடயே டிராவல் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு கான்டெக்ட் கொடுக்கும். ஓகேவா? அது வேற லெவல்ல ஹிட் ஆச்சு எனக்கு. 2வது படம் ரோமன் ஹாலிடே. கொஞ்சம் பழைய படம், ரோமன் ஹாலிடே. இது வந்துட்டு இந்த மேன் சர்ச் ஆஃப் மீனிங் மாதிரி தான். ஓகேவா? வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ், யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் ஃபன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்டெக்ட் கொடுக்கும். இந்த படம் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இம்பாக்ட் ஹேஸ் ஸ்டேட் இன் மீ ஃபார் அ லாங் டைம். ஓகே. So அதான் பேசிக்கா I just wanted to kindle how movies would impact us, in an interesting way. பட் நம்ம ஒரு சோஷியல் லெவல்ல இந்த டாபிக் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும், ஐ திங்க் தமிழ்நாடு has like been one of the province or state which has a very significant connection between movies and the politics happening. So I think that being said, it is good to go and explore what exactly is like the impact of movies, starting from 1900s and the movies எப்படி இம்பாக்ட் பண்ணிருக்கு நம்ம சொசைட்டியை அப்படின்னு. Let's start with some like random thoughts that we that comes to mind when we say how movies impact the society, starting with Ritesh. நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மூவி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து இது 1800s லேட் 1800s ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோவை மல்டிபிள் போட்டோஸ் எடுத்து ரன் பண்ண விட்டோன்னே அது மோஷன் மாதிரி தெரிஞ்சதுல இருந்தே எவ்ரிபடி ஸ்டார்டட் கெட்டிங் ஃபேசினேட்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தது வந்து ஒரு ஹார்ஸ் ஓடுறது. ஹார்ஸ் வந்து ஒரு மனுஷன் வந்து ஹார்ஸ் ஓட்டுற மாதிரி. அப்புறம் ஒரு கார்டன்ல ஒரு சீன் மாதிரி இருக்கும். அது வந்தோடனே எவ்ரிபடி ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் கிரியேட்டிவ் திங்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மோஷன் பிக்சர் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால ப்ரொடக்ஷன் பேர்லாம் மோஷன் பிக்சர்னு வர, ஏன்னா பிக்சர் அண்ட் மோஷன்ல, அதனால மோஷன் பிக்சர்னு வந்து வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து இப்போ வந்து ஸ்டோரி வந்து ஆதி காலத்துல இருந்தே நம்ம ஃபயர் சுத்தி உட்காந்து கதையா சொல்லிட்டு சந்தோஷமா வந்து ஸ்டோரி டெல்லிங்ன்றதே ஹியூமனுக்கு ஒரு இன்னேட் நேச்சர். ஒரு கிராண்ட் ஃபாதர் டு சில்ட்ரன், பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன், அது சில்ட்ரன் வந்து திருப்பி அவங்களோட சில்ட்ரனுக்கு சொல்றதுன்றது ஸ்டோரி டெல்லிங் இஸ் பின் இன்பில்ட். ஒரு சின்ன ஒரு வேல்யூ, ஒரு சின்ன ஒரு மாரல் எதுவா இருந்தாலுமே ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல தான் நம்ம பண்றோம். ஒரு ஃபேக்டை நீ வந்து ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கும் அந்த ஃபேக்டையே ஒரு ஸ்டோரியா சொல்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அதோட இம்பாக்டே வேற, அது வேற லெவல்ல கிக் ஆகுது. ஸோ அப்படி எடுத்துட்டு போகும்போது 1900s வருது. அப்பதான் they start making movies to tell their stories. இனிஷியலா சவுண்ட் இல்லாம அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ஒரு பியூட்டிஃபுல்லான எவல்யூஷன் ஒண்ணு வருது. அப்போ வந்து they started இப்போ வந்து அதுவும் அந்த ஸ்டோரி வந்து உருவாக்கும் அந்த ஒரு மோஷன் பிக்சர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு மாசஸ் வந்து எக்ஸைட் ஆறாங்க. 1-2 பேர் இல்லை, பிகாஸ் இட்ஸ் சம்திங் நியூ. ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு புதுசா ஒண்ணு வந்திருக்குன்னு. ஸோ தியேட்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. அண்ட் ஒரு சினிமாவை எடுத்துட்டு போய் ஒரு மாரலா இருந்தாலும் சரி, ஒரு
ஒரு ஃபேக்டா இருந்தாலும் சரி எடுத்துட்டு போய் அந்த கதையில வச்சா ஒரே நேரத்துல ஒரு டீம் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு விஷயத்துல ஒரு ஹோல் பாப்புலேஷனே ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிச்சது. இது வந்து இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்டர். ஸோ அப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ everybody started becoming creative and everybody wanted to tell their own way of perspectives வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, நிறைய பிரான்ச் அவுட் பண்ணலாம். பட் இது வந்து இப்ப எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பேசலாம். ஆனா there are some other factors that I want to talk about. நம்ம வந்து பேச நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒண்ணு இப்போ மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து சினிமா தியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்துச்சு, ஈஸி ஆக்சஸ், எல்லாருக்கும் டெலிவிஷன்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் டெலிவிஷன் மூலியமா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கன்வீனியன்ட்டா நம்மளுக்கு ஸ்டோரிஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இட் ஹேட் அன் இம்பேக்ட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் with one single production and multiple productions started happening. Basically, இதுதான் வந்து basic overview of how it all started, and அதனாலதான் significant சொசைட்டில இம்பாக்ட் இருக்கு. அது எப்படிலாம் இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். MK, your thoughts, initial thoughts on the topic? ஓகே, என்னோட இனிஷியல் தாட்ஸ் என்னன்னா, ஓகே, ரித்தேஷ் சொன்ன மாதிரி வந்து கதை கேட்கறதுன்றது வந்து ஒரு சொல்றதும் கேட்கறதும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான ஆதி காலத்துல இருந்து இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் ஹவ் எவ்ரி திங் இஸ் கம்யூனிகேட்டட் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ரைட்? அது மட்டும் இல்லாம மூவிஸ் ஸ்லைட்லி வேரிங் ஃப்ரம் புக்ஸ். ஒரு புக் வந்து புக் படிக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து it's very personal, it's you put your own thoughts into it and it connects with you in a certain way அப்படின்லாம். எனக்கு வந்து மூவிஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் சிட்டிங் டுகெதர் ஆஸ் அ குரூப் அண்ட் லிசனிங் டு அ ஸ்டோரி. அதுதான் பேசிக். எனக்கு மூவிஸ்னு நான் பார்க்கும்போதே அப்படிதான். இட்ஸ் அ கலெக்டிவ் திங், இட்ஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன். அது ஒரு கலெக்டிவ்க்கு தான் வந்து அதை பண்றாங்க, ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு தான் பண்றாங்க. அதை கன்சியூம் பண்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் கன்சியூம் பண்றாங்க. என்னதான் நம்ம தனியா படம் பார்க்கறதா இருந்தாலும், பட் தியேட்டர்ஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட், ரைட்? ஸோ இப்போ வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி மச் பெட்டர் தென் வாட்சிங் அ மூவி அட் ஹோம் ஆர் எனிவேர் எல்ஸ். ஸோ தட் கலெக்டிவ் எல்லாரும் வந்து ஒன்னா உட்காந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து பார்த்து அதுல இருந்து ஒரு கதையை கேட்டு புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து ஒரு அதுவே வந்து ஒரு நம்ம நேச்சர்லயே எங்கேயோ அது இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் டைம்ஸ்ல இருந்தே அது உள்ள இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி வந்து அதோட இம்பாக்ட் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு தனி டேக்அவேஸ் இருக்கும். பட் அந்த கலெக்டிவ் ஸ்டோரி டெல்லிங் விஷயம் தான் எனக்கு வந்து சிக்னிஃபிகண்டா மூவிஸ் பத்தி தோன்றுது. Simon, your initial thoughts on the topic? எனக்கு வந்து சினிமா அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்ட். ஆக்சுவலா ஆர்ட் வந்து இதுல வந்து என்னன்னா, ஆர்ட் விச் இன்க்ளூட்ஸ் அ லாட் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட். இப்போ வந்து இப்போ இந்தியன் சினிமா தவிர வேற எந்த சினிமா, வேற அவுட் சைட் கண்ட்ரீஸ்ல வந்து தே ஒன்ட் ஹேவ் மியூசிக் அஸ் அ பார்ட் ஆஃப் தே மூவி. சாங்ஸ் எல்லாம் இருக்காது அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலையை வந்து உள்ள இசைன்ற ஒரு வந்து மெயினா எடுத்துட்டு வந்து பிஜிஎம், ஸோ அந்த மியூசிஷியன்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது, அந்த மாதிரின்றது ஒரு ஸ்பெஷல் பார்ட்டாவே இருந்தது. ஸோ மியூசிக் வந்து ஒரு படத்துல இருக்குது, அது எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா ஆக்கலாம் அப்படின்றது இன்ன வரைக்கும் அது தெரியும். லைக் தேர்தலுக்கு பண்றதோ இருக்கட்டும், இல்ல விஸ்டம் நிறைய சாங், கண்ணதாசன் சாங்ஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த ஏன் என்ற கேள்வி என்று கேட்காத வாழ்க்கை இல்லை, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது இட் வில் சவுண்ட் ரொம்ப சிம்பிளான டியூன்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் நம்மளுக்குள்ள வந்து அது ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தங்க புக்கு உட்காந்து படிக்கிறதுக்கும் ஒருத்தங்க மூவி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பாட்டு மாதிரி கேட்கும் போது இட் கோஸ் ஆன் அ லூப்.
போக இட் வில் கீப் ஆன் ரிப்பீட்டிங். அது வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் வந்துட்டே இருக்கும் அதுல இருந்து. ஸோ அந்த மாதிரி அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்போ நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் வந்து பீப்புள் ஃபர்கெட். அதுக்கு வந்து சரியான ரெக்கக்னிஷன் இருக்காது. இப்போ எப்படி சொல்ற, வரையறதா இருக்கட்டும், அன்லெஸ் யூ ஷோ இட் ஆன் ஆர்ட் டைரக்டர்ஸ், தே கெட் பெய்ட் மோர். இந்த மாதிரி இப்போ பேனர் வந்தனால ரியல் லைஃப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து வேலைலாம் போயிடுச்சு நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆர்ட் டைரக்டர், அந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட்டு வரைகிறது, அவங்களுக்குலாம் வந்து ஸோ சினிமா இஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லாட் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி சொசைட்டில வந்து என்னதான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாலும் இட் கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஸ் வெல். ஸோ நிறைய பேரோட உழைப்பு அதுல இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே, எனக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனாலிசிஸ் நான் பண்ணது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவிஸ் வந்துட்டு இட் செட்ஸ் சர்டன் பெர்செப்ஷன் ஆன் வாட் தி ரியாலிட்டி இஸ் அண்ட் இட் ஆக்ட்ஸ் எக்ஸ் அ மார்க்கெட்டிங் டூல் டு யூனோ அந்த ஒரு ஐடியாலஜியை புஷ் பண்றதுக்கு. அந்த ரியாலிட்டி தான், அந்த பெர்செப்ஷன் தான் கரெக்டான ரியாலிட்டி அப்படின்ற பிலீவ் பண்றதுக்கு இட் டச்சஸ் ஆல் யுவர் சென்சஸ். ஸோ யூ வில் பி வெரி கன்வின்ஸ்ட் தட் திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆர் திஸ் இஸ் த பெர்செப்ஷன் தட் ஐ நீட் டு ஹேவ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி செட் பண்றதுக்கு ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற ரிதேஷ்? 100% நீ ஆக்சுவலா நல்ல ஒரு லீடு கொடுத்துட்ட. இத பத்தி நான் வந்து சொல்லாம தான் இருந்தேன். இப்போ ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு மீடியா ஒண்ணு வந்திருக்கு, ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னோடனே ஜென்ரலா வந்து அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஃபேக்டர், ஒரு கல்ச்சுரலான ஒரு ஃபேக்டரா மாறுது. அது வந்து எவ்வளோ வந்து சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆப்வியஸா வந்து people who wanted to use it for their own benefit walk in. ஓகே, அது ஹிஸ்டரியில நடந்தும் இருக்கு. இப்போ சொசைட்டி மேல சினிமா வந்து இம்பாக்ட் இருக்கா இல்லையான்னு பேசுறதுலயே we can bring in the biggest examples of the early 1900s, Soviet Union and Nazi. ஹிட்லரு அப்புறம் ஸ்டாலின், அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்களோட மூவிஸை வச்சு அவங்களோட ஹோல் பாப்புலேஷனை ஒரு விஷயத்த பிலீவ் பண்ண வச்சாங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் ஆர் நாட் இட்ஸ் ட்ரூ. இட் வாஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் ப்ரொபகேண்டா. ஓகே, ஆனா ஒரு ப்ரொபகேண்டா மிஷின் மாதிரி ஒரு ஹோல் சொசைட்டியே அவங்களால வந்து மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் சினிமா அண்ட் மீடியா இஸ். இப்போ அதுக்குன்னே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொபகேண்டானே இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் பீப்புள்ஸ் என்லைட்டன்மெண்ட் அண்ட் ப்ரொபகேண்டான்னு வேற வந்து அதுக்கு பேர் வச்சாங்க, நாட்சி. அதாவது and they gave these stories that they believe in, the ideologies that they believe in. So எல்லாரும் நம்மளுக்கே தெரியும் அதோட கான்சிக்வன்சஸ் எவ்வளோ. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு விஷயத்த வந்து முழுமையா நம்பினா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான இம்பாக்ட் வரும் அப்படின்றத நம்ம வந்து 1900s பாக்குறோம், இப்பயும் பாக்குறோம். ஆக்சுவலா அது வந்து இதுக்கு பேர் வந்து ஒரு சைக்காலஜில வந்து இதுக்கு பேர் வந்து ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு பேருன்னு இல்ல, they can form something collectively as a group. அதுக்கு பேர் வந்து mass formation psychosis ன்னு சொல்லுவாங்க. So as a mass ஒரு விஷயத்த நம்ப வைக்கலாம், ஒரு கான்செப்ட, ஒரு ஐடியாலஜிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்பிட்டு அந்த குரூப்பே வந்து it will act as one mind going through psychosis. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து சைக்கோசிஸ் இருந்தது, அவனுக்கு வந்து ஒரு அப்நார்மல் தாட்ஸ் இல்லை அப்நார்மல் திங்ஸ் எல்லாம் ரியாலிட்டி அவனோட பெர்செப்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்படி இல்லாம இது வந்து கலெக்டிவா ஹோல் குரூப்பே ஆக்ட்ஸ் as one mind. அண்ட் அவங்கள வந்து நீ எவ்வளோ வந்து ஃபேக்சுவலா நீ அவங்க கிட்ட பேசினாலும் டாக்குமெண்ட் எடுத்து காட்டினாலும் they will have an emotional association with whatever they believe. அதனால they will get upset with you when you bring in facts or bring in anything that opposes their ideology. So இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மீடியமா பார்த்து மிலிட்ரி தான் தெரியும்ல, எது கண்டுபிடிச்சாலும் அதை வெப்பனைஸ் எப்படி பண்ணலான்தான் ஃபர்ஸ்ட் வருவானுங்க. ஸோ இதையும் வந்து வெப்பனைஸ் பண்ணதான் ட்ரை பண்ணி they weaponized it. And in fact டெலிவிஷன் அப்படின்றது இட்ஸ் த பிகெஸ்ட் வெப்பன். அமெரிக்கால வந்து வரும்போது இட் வாஸ் யூஸ்ட் அஸ் அ பிகெஸ்ட் வெப்பன். நீ டிவில வந்து நியூஸ்ன்னு வந்து டிவில ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் வந்து
போகுதுன்றது ஒண்ணு இருக்கு. பிளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணி எப்படிலாம் மாத்தலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்ஃபேக்ட் சிஐஏ வந்து எப்படி வந்து இதுல இன்வால்வ் ஆகி சிஐஏ எப்படிலாம் வந்து ஹாலிவுட் மேனிப்புலேட் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் கூட வந்து ஓப்பன் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணாலே அவங்க யூல் கெட் சோ மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹவு சிஐஏ இஸ் அண்ட் வாஸ் அண்ட் இஸ் ஆர் அப்படின்றது ஐ நீட் டு ரிசர்ச் அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஸோ ஐ திங்க் இட் இஸ், பட் இட் வாஸ் பீயிங் மேனிப்புலேட்டட். ஸோ இவ்வளோ கல்ச்சுரலா நம்ம பண்ணலாம் அப்படின்றது இம்பேக்ட் வந்து ரொம்ப 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 பயங்கரமா இருக்கு. ஸோ பேசிக்கா நம்ம வந்து அவேரா இருக்கணும். இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் நம்மளோட ஓன் தாட்ஸை. ஏன்னா படம் பார்த்தோன்னு நீ சொன்னல ஒரு வாரம் ஃபுல்லா நான் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்வேன்னு. இஃப் இட்ஸ் அ குட் திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட், இஃப் இட்ஸ் அ பேட் திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா சில வாட்டி சைக்கோ கில்லர் மூவிலாம் பார்த்தா கூட ஒரு மாதிரி க்ளூமியா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு அதுவும் சப்கான்சியஸ் சப்லிமினல் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க, சப்கான்சியஸ் மேனிப்புலேஷன், அதெல்லாம் வந்து இன்பிளான்ட் பண்ணும்போது யூ நீட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இன்ஃபேக்ட் நாட்சி பத்தி சொல்றேன். அதனால வந்து அவங்களோட மெயின் இது என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சிம்பிள் ஆக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயத்த சிம்பிள் ஆக்கணும். அது ஸ்லோகன் மாதிரியோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஆக்கி அதை ரிப்பீட் பண்ணணும். அதை ரிப்பீட் பண்ண அதுதான் ப்ரொபகேண்டா ஆகி சப்கான்சியஸா அதை மேனிபுலேட் பண்ணும். அது வந்து நம்ம இப்போ பொலிட்டிக்கலா ரொம்ப போக வேணாம், இப்பயும் நடக்குது. எனக்கு வந்து என்னன்னா, மூவிஸ் வந்து பயங்கரமா வந்து இப்போ மாதிரி மாஸ் ஹீரோ அப்படிலாம் இருக்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க கதையில, அவங்க ஆக்டிங்ல, அவங்க காட்டுற இதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். எல்லாராலையெல்லாம் வந்து நடிக்க முடியாது, எல்லாராலையெல்லாம் மாசா அந்த மாசை கிரியேட்டே பண்ண முடியாது. இப்போ என்னதான் வந்து ரஜினி ரசிகரா இல்லைனாலுமே அவரை பத்தி பேசினாலே ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி வந்து அவங்க என்ன பண்ணாலுமே வந்து அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அதை அவங்க பண்ற நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்காம, லைக் அவங்க தம் அடிக்கிறது, அது வந்து ஒரு மாஸ் சீனுக்காக தான் பண்றாங்களே தவிர அது வந்து அவங்க பர்சனல் லைஃப்லயே அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ விச் இஸ் ரியலி பேட். அது வந்து அந்த மாதிரி ஏன் பண்றாங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளா நான் யோசிச்சிருக்கேன் நானு. ஸோ எதெல்லாம் எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு எதெல்லாம் தேவையில்லை அப்படி விட்டுறணும் அப்படின்ட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ். பிளஸ் மூவிஸ் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ பாபநாசம் படத்திலே சொல்லியிருப்பாரு, அவர் வந்து படிக்கவே மாட்டாரு, பட் ஹீல் ஹேவ் a lot of knowledge. ஏன்னா அவர் வந்து டெய்லி ஒரு படம் பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி படத்துல வந்து நிறைய விஷயம், தெரியாத விஷயம், உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றத வந்து கம்யூனிகேட் பண்றது வந்து நிறைய படத்துல வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ படிக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் படம் பார்த்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு எல்லா மூவிஸ்லயும். ஸோ அது ஒரு பிகர் பெர்ஸ்பெக்டிவ் அது. ஓகே, எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா மூவிஸ் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் கண்டிப்பா பண்ணியிருக்கு. ஆனா அது நெகட்டிவா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு நெகட்டிவ் விட பாசிட்டிவ் வந்து ரொம்ப அவுட்வே பண்ணுது நெகட்டிவ்ஸை. ஓகே, நெகட்டிவ்னு ஒன்று இருந்தா எனக்கு தெரிஞ்ச இம்பாக்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் இம்பாக்டாக தான் இருந்திருக்கு. ஓகே, அப்போ அங்க இங்க ஒரு சில படம் வரும், அதுல வந்து தப்பான கருத்துக்கள் இருக்கும், தப்பான விதங்கள்ல வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படும். பட் லைக் ஆல் மீடியம்ஸ், லைக் எல்லாத்த மாதிரியும் சொசைட்டி மாதிரியே படங்களும் வந்து இவால்வ் ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அ பெட்டர் டுமாரோ தான். ஸோ பேசிக்லி இட் ஹாஸ் பின் மூவிங் டுவர்ட்ஸ் குட் திங்ஸ் ஓன்லி அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். பட் ஓவரால் பார்க்கும்போது அந்த 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 டைமுக்கு வந்து ஏற்ற மாதிரி அந்த சொசைட்டியோட அந்த எஸ்பெஷலி தமிழ் ஃபிலிம்ஸ் நம்ம அந்த கல்ச்சர் நம்ம அந்த டைமோட நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய திங்கிங் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கோ அந்த அளவுக்கு தான் படங்களும் இருந்திருக்கு. இப்போ வந்து படங்களும் இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவா மாறுது, சொசைட்டியும் ப்ரோக்ரெசிவா மாறுது. இட் இஸ் லைக் ரெண்டும் ஒரே டைம்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, ஒன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் தமிழ் சினிமா பார்க்கும்போது சொசைட்டி அண்ட் மூவிஸ் ஆர் மூவிங் டுகெதர் இன் த சேம் டே, ஹேவ் பீன் டிராவலிங் இன் த சேம் டிரெக்ஷன், பேரலாவே தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நத்திங் இஸ் பெட்டர் தென் ஸோ பேசிக்லி மூவில வந்து ஒரு ரெவல்யூஷனரி தாட் வந்து சொசைட்டிக்குள்ள திடீர்னு ஒரு
தாட் சேஞ்ச் வந்த மாதிரியோ இல்லை வந்து சொசைட்டியில் ஒரு தாட் சேஞ்ச் வந்து மூவிஸில் திடீர்னு அது வந்த மாதிரியோ எனக்கு தோணல. மேபி மூவிஸ் அதை வந்து மாஸ் ஸ்கேலில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், பட் அந்த தாட் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும் சொசைட்டியில். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ see it. It has been always traveling in tandem, லைக் ஒன்றா தான் போயிட்டு இருந்திருக்கு, ஒரே ஃப்ளேவரில் தான் இருந்திருக்கு எப்போவுமே அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு படமும் பெர்செப்ஷன் ஆஃப் ரியாலிட்டி எப்படி செட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம ஒரு இது பார்த்தோம். நான் வந்துட்டு இந்த டாபிக்காக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு படம் வந்துட்டு தமிழ் படம் இல்லை, இங்கிலீஷ் படம், 1948ல த ஸ்னேக் பிட் அப்படின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லடா. ஸோ இந்த படம் வந்துட்டு என்னன்னா, ஒரு பொண்ணு, ஷீ இஸ் மென்டலி இல். அவ வந்துட்டு அந்த இன்ஸ்டிடியூட்ல அவளோட லிவிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அவளோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு படம். ஓகேவா? ஸோ பேசிக்லி அது வரைக்கும் 1948ல அது வரைக்கும் அவங்க வந்துட்டு மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு அவ்வளோவா சீரியஸா எடுத்துக்கல. ஸோ எல்லாருமே அங்க போடுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஏனோ தானோன்னு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல. தே டோன்ட் வாண்ட் தெம் டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலின்ற மாதிரி தான். அவங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும், இல்லை கியூர் ஆகணும், இல்லை சர்டன் திங்ஸ் மாறணுன்றதுக்காக விட மாட்டாங்க. இட்ஸ் மோர் லைக் எ ஃபெசிலிட்டி வேர் தே வுட் ஹேண்டில் தோஸ் சார்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு மைண்ட் செட் இருந்திருக்கு. இந்த 1948ல த ஸ்னேக் பிட் அப்படின்ற படம் வந்ததுக்கு அப்புறமா 26 states in the United States passed legislation saying that they will provide better treatment and better living conditions in these sort of institutes. Wow. So அந்த மாதிரி ஒரு மூவி கேன் ஆக்சுவலி சேஞ்ச் லாஸ், change regulations in a country போது it's a very powerful medium. And of course there would be many things happen like that in India or even in Tamil Nadu. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இந்த மூவினால தான் இந்த லா வந்துச்சு, இல்லை இந்த மூவினால தான் இந்த லா சேஞ்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. ஸோ பேசிக்லி the perception of reality எப்படி சொசைட்டிக்கு செட் பண்றாங்க, it could be handled in a good way or in a bad way, but there's a lot of good causes or good things that's been done by movies to the society. நம்ம சோஷியல் காசஸ் பத்தி பேசும்போது நம்ம கொஞ்சம் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி I think I wanted to touch these hard points on, could you guys like brainstorm along with me to say what sort of social causes நம்ம வந்துட்டு இது வரைக்கும் தமிழ் படத்துல பரவலா பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் டச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா. Obviously voice of the oppressed, coming from the Pa Ranjit, he has set his own genre. Pa Ranjit, Mari Selvaraj and people like that. That is ஒரு explosion in Tamil cinema that has changed a lot of things. ஒரு paradigm shift தான் அது தமிழ் சினிமாக்கு. அண்ட் ஓகே, தமிழ் சினிமாவில் அங்கேயும் இங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல சில கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் எப்பயாவது வந்து போகும். அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தோணும். எஸ்பி ஜனநாதன் ஒரு டைரக்டர் இருக்கார், இயற்கை படம் அவர் தான் எடுத்தார். ஓகே, அவர் எடுத்த அதுக்கப்புறம் வந்த நிறைய படங்கள்ல வந்து இதுதான் வந்து கான்செப்டாவே இருக்கும். கடைசியா வந்து லாபம்னு ஒரு படம் விஜய் சேதுபதி வச்சு எடுத்தாரு. அந்த படம் அவ்வளவா கூட ஓடல. ஆனா அது கொஞ்சம் வந்து அது லைக் ஒரு லெக்சர் மாதிரி ஒரு கொஞ்சம் ப்ரீச்சியா இருந்தது. பட் கண்டென்ட் இருக்கும் அதுல புரிஞ்சுக்கலாம், சில விஷயங்களாவது புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து. இன்ஃபேக்ட் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து டைரக்டா வந்து ஓகே கம்யூனிசம் தான் பேசுதா அப்படின்னு கேட்டா ஆமா அதுதான் பேசுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பாருங்கடா எல்லாரும், நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது. I thought that movie was very much based on reality. இதுல வந்து ஐடியாலஜி புஷ் பண்ணணுன்ற ஒரு விஷயமே இருக்காது அந்த படத்துல. இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி வாட் ஹேப்பன்ஸ்ன்றத அப்படியே ஸ்டேட் பண்ண ஒரு படம். ஸோ இட்ஸ் அ வேர்ல்ட் வியூ. ஓகே, அது நம்ம வந்து ஈஸிலி நம்ம கடந்து போவோம், இல்லை பார்க்க மாட்டோம், இல்லைனா வந்து வி டோன்ட் பே அட்டென்ஷன் டு இட். பட் அந்த மூவி வந்து அதை
ரொம்ப அழகா கம்யூனிகேட் பண்ண ஒரு மூவி. ஓகே, வேற எந்த படத்துல வந்திருக்கும்? இன்ஃபேக்ட் பேராண்மைன்னு ஒரு படம் இருக்கு, ஜெயம் ரவியோட ஒரு படம். ஜெயம் ரவி இது. அந்த படம் வந்து அதுவும் எஸ்பி ஜனநாதன் தான் எடுத்தாரு. அதை நான் வந்து தற்செயலா தியேட்டர்ல பார்த்தேன். ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்தது, எனக்கு செம்மையா பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் நான் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஐயோ இந்த படத்தை பத்தி எல்லாருமே பேச போறாங்கன்னு நினைச்சேன். படம் நல்லா தான் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் இட் டிட்ன்ட் கெட் த அட்டென்ஷன் தட் இட் டிசர்வ்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைக் ஒரு மலைவாழ் மக்கள்ல இருந்து ஒருத்தன் வந்து ஒரு என்சிசி இதுல வருவான், ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு சம்வேர். ஓகே, அங்கிருந்து காட்டுக்குள்ள போவாங்க, சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவனை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவன் என்ன பண்றான், ஆக்சுவலா அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், அவன் யாரு அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம், படம் முடியும் போது அவன் என்ன பண்ணி முடிக்கிறான்றத பார்த்ததுக்கு அப்புறம், அது அவன் கிட்ட இருந்து எப்படி ஈஸியா இன்னொருத்தங்க தட்டி பறிக்கிறாங்கன்றத பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். அந்த படமும் எல்லாரும் பாருங்க, செம்மையா இருக்கும் அந்த படம். ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் எனக்கு திடீர்னு எதுவும் வரல, பட் யா. எனக்கு ரொம்ப நிறைய மூவிஸ் தெரியாது மச்சான். நான் வந்து நட்சத்திரம் நகருகிறது ரீசெண்டா நான் வந்து பார்த்தேன். அது வந்து மென்ஷன் பண்ணிட்டான், பா ரஞ்சித் வந்து அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு. ஸோ எனக்கு ஆமா காஸ்ட் சிஸ்டம். அப்புறம் ஜெயபீமும் பார்த்தேன், அதுவும் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆமா இந்த மாதிரி. அப்புறம் சில பேரோட இப்போ காஸ்ட் சிஸ்டம் பத்தி பேசுற சில பேர் இருக்காங்க. அப்புறம் எனக்கு வந்து நம்பி எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி மேஜரான ஆளுங்கெல்லாம் வந்து இந்த ரியல் ஹீரோஸ் பத்தியும் வந்து எடுத்து பேசணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லது பண்றவங்க, நிஜமாவே சொசைட்டியை வந்து சேஞ்ச் பண்றவங்களுக்கு வந்து எக்ஸ்போஜர் வந்து கிடைக்கணும் அப்படின்றது நான் ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி படம்லாம் நிறைய வரணும். ஸோ இந்த இது சூர்யாவோட படமே ஒரு 2 அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நம்பி எஃபெக்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அந்த மாதிரி காஸ்ட் சிஸ்டம், அந்த டிஸ்கிரிமினேஷன் அவாய்ட் பண்றது, பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது, பிளஸ் இப்போ இந்த மாதிரி பீப்புள் ஹூ டூ ரியல் திங்ஸ், ரியல் பாசிட்டிவ் சேஞ்சஸ் இன் தி சொசைட்டி needs some exposure like through movies. ஓகே, நான் வந்து மூவிஸ்ல வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது வந்து காமெடி மியூசிக்காக தான் நான் வந்து நிறைய பார்ப்பேன் நான். ஸோ அதுல வந்து ரொம்ப இம்பேக்ட் எனக்கு வந்து கிரியேட் ஆனது வந்து மெயின் வந்து விவேக் சார். அவர் வந்து என்னதான் ஜோக் இருந்தாலுமே எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒரு மாரல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய விஷயம் வந்து ஒரு ஜோக் வந்து ஜோக்கா மட்டும் இல்லாம அதை வந்து எப்படி வந்து இன்ஃபர்மேட்டிவா ஆக்கலாம், ஸோ தட் இட் லாஸ்ட் லாங்கர். அந்த டைலாக்லாம் வரும்போது ஏன் இதை சொன்னாங்க அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்டே வந்து புரியும். லைக் இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ ஜல்லிக்கட்டு போகும்போது நீ குத்துனல மாட்டுக்கு பின்னாடி குத்துனது அதான் உன் பக்கத்துல குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குத்திட்டு மாடுகிட்ட குத்து வாங்கிட்டு ஓடி வருவான். ஸோ அவங்க கிட்ட பேசுறது. அப்புறம் வந்து இப்போ தமிழ் ஆளுங்களாம் அந்த மலேசியா போய் ஒரு கலப்பரை கொடுப்பாரு ஒரு படத்துல. அந்த படத்துல வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, அவர் மேல கம்ப்ளைண்ட் வரும், இந்த மாதிரி காலேஜ் சண்டைக்கு போய் ஹாக்கி பேட்டு கிரிக்கெட் பேட்லாம் எடுத்து கொடுத்தாரு அப்படி சொல்லுவான். உடனே அவங்க வந்து காலேஜ் பிரின்சிபல் என்ன சொல்லுவாரு, சண்டை போடுறதுக்கு எதுக்கு இதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறேன்னா, இதுதான் எங்க ஊர்ல வந்து பண்ணுவோம். லைக் ஏதாவது ஒரு பிரச்சனைனா காலேஜ் மேல காட்டாம நாங்க வெளியே போற ரோட்ல போற பஸ்ஸை வந்து நாங்க எரிப்போம். ஸோ அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வந்து அவர் சொல்லுவாரு, நீங்க கூட ஒரு விஷயத்த அதுக்கு யூஸ் பண்ணாம வேற எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. எதுக்குன்னு கேட்ட உடனே வாழைப்பழம் வச்சிருப்பாரு, அது ஊதுத்தி ஸ்டாண்டா வச்சிருப்பாரு அவரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவர் ஜோக்கு மூலியமா வந்து சொல்லியிருப்பாரு. அந்த இதுல வந்து நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இந்த எலுமிச்சத்துலயே நம்பிக்கை. அதெல்லாம் வந்து மைண்ட்ல அப்படியே நிக்குது. எனக்கு ஒண்ணு மைண்ட்ல வந்துச்சு இவன் சொல்லும் போது. மைனரா சொல்லு. இல்ல மைனர் குச்சு அவனை அது கிடையாது. கேப் கச்சா போட்டுருவீங்கல்ல. எனக்கு ஞாபகம் என்னன்னா, பஞ்ச கல்யாணி பஞ்ச் கல்யாணம் ஆயிடுத்துறா அப்படின்னு கழுதைக்கு கல்யாணம் பண்ண
ட்ரை பண்ணணும் மழை பெய்யலன்னு. ஆமா ஆமா ஆமா. சுவாமி பரவச நிலை அடைஞ்சிட்டாரு. அதுதான் அந்த மாதிரி நிறைய விஷயம். ஐயோ, இப்போ செவனே இப்போ வரும். எப்படி சொல்றது, மைனர் குஞ்சு மாதிரி ஆளுங்க இருக்கிறது. சோ அதே மாதிரி போலி சாமியார் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூக்கு போய் ஏற்கனவே செலக்ட் பண்ணால அவன் ஆமாடா. இன்டர்வியூ ஏற்கனவே செலக்ட் பண்ணிருப்பாங்க. அத வந்து எப்படி வந்து அவன் வயிற்றுச்சல இது பண்றதுன்னு சொல்லி அவன் வயிற்றுல வச்சு சிகரெட் வச்சு பத்த வைப்பான். உன் வயிற்றுச்சல் தான் இது புகை வரைக்குதுன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எனக்கு அந்த சோசியல் அவேர்னஸ் வந்தது வந்து அவரோட காமெடி பார்த்துதான். சோ அது வந்து பயங்கரமான இம்பாக்ட். என்னதான் ஜோக்கா பார்த்தாலுமே whenever we recollect those dialogues பண்ணும்போது it creates it mentions I think has created a lot of comedy, ஆமா. அதுவும் comedy genre in movies is a very powerful medium to ஆமா, ஆமா, ஆமா. highlight social issues. அது ஆமா. அந்த அது என்னது எலிஃபண்ட்டுக்கு அந்த ஊசி என்ன சொல்லுவாங்க, வாழைப்பழத்துல ஊசி வாழத்துல ஏத்தி வைக்கிற மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி தான் அது. ஒரு ஹியூமர் டச்சோடயே they will be telling ஆமா, about ஆமா. it's a very powerful medium. எனக்கு ஆமா. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு நிறைய சோஷியல் மூவிஸ் லைக் 1960s or 50s ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன்ல இருந்து எடுத்துக்கோ, ஒரு இப்போ ரீசன்ட் பரியரும் பெருமாள் caste suppression or inequality or அறிவி போன இந்த ஜெண்டர்ல எவ்வளவு இன்இக்வாலிட்டி இருக்கு, how much of a male chauvinistic society we have been in சொல்றதுல I think all angles of environment, even environmental awareness கொடுக்கறதா கூட இருக்கட்டும், ஒரு டெரரிசம் பத்தி ஒரு 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 அவேர்னஸா கூட இருக்கட்டும். ஐ திங்க் நம்ம தமிழ் மூவிஸ் ஹஸ் டச்ட் a bit of all social causes. And அது வந்துட்டு எப்படி சொல்ல, some movies have been a reflection of what's happening in the society, and some movies has been more like an answer or a direction or a perception that would help people to address those issues அப்படின்னு ஒரு டேக் இருந்துச்சு. மூவிஸ் மூலயமா we have imagined a lot. இப்போ புக்கு மூலயமா வந்து we can see certain things. ஆனா இப்போ மூவிஸ் பார்க்க ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த சாங் போட்டா நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனா அது விஷுவலா வந்து பார்த்து அதுக்கப்புறம் அது இம்பாக்ட் கிரியேட் ஆகி ஒரு தடவை நம்ம அந்த விஷயத்த ஏதோ பார்க்கும்போது we will start to imagine our own selves. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இப்போ எல்லாருமே வந்து மழையில போகும்போது இளையராஜா பாட்டு கேட்கறது, இல்ல ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்கறது. சோ அந்த மாதிரி அவங்க அந்த சிச்சுவேஷன் அவங்க வந்து அந்த ஐடியா நம்மளுக்கு கொடுத்ததுனால இட் ஹாஸ் என்ஹான்ஸ் மோர் அப்படின்ட்டு எனக்கு என்ன தோணுது. எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, மூவிஸ் ஐ திங்க் தமிழ் மூவிஸ் தமிழ் சொசைட்டில வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். அதை வந்து ஒரு செப்பரேட் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். லவ் அப்படி சொல்லாத மச்சான், லவ் அப்படி சொல்லு. இல்ல லவ்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய வந்து ஒரு டிராமாட்டிக் பாஸ் விட்டான் பாத்தியா. எம்கே நீ வந்துட்டு ஒரு பெரிய ஓஷன் ஆஃப் தாட்ஸ் எனக்கு ஓபன் பண்ணி விட்ட. சொல்லு நைஸ் நைஸ். வாரணமாயிரம் அங்க போயிட்டு ஒரு ஹோல் ஜெனரேஷன் சிம்பா தெரியறதுக்கு இந்த மூவிஸ் கூட காரணமா தெரியும். எல்லாருக்கும் பரப்பி விடணும்ன்றதான் என் ஆசை. நான் அந்த மூட்ல இருக்கேன். எல்லாரும் அந்த மூடுக்கு வாங்க லவ் மூடுக்கு வாங்க. எல்லாரும் வாங்க எல்லாரும் லவ் மூடுக்கு போலாம். ஓகே சரி காம பாதரிசா. ஓகே சோ என்னன்னா பாட்டு பாட போறியா? அதெல்லாம் தனியா பாக்குறவங்களுக்கு புரியும். லவ் ஓகே, லவ் காதல் அன்பு பாசம், இந்த லவ் அப்படின்ற அந்த பியார் பிரேமம் இதை எப்படி வந்து படங்கள் நமக்கும் எப்படிடா அது சொல்லுங்கடா, நீங்க எல்லாம் பேசுங்கடா, நான் கடைசியா அப்புறமா பேசுறேன். தமிழே வரலையேன்ற மாதிரி லவ்னு சொன்னதுல அவன் எதுவுமே பேசலையா. இல்ல என் வாயை நல்லா கிளறி விட்டேன். நானே ஆரம்பிக்கிறேன். லவ்ன்றது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நம்ம வந்துட்டு சோசியல் காஸ் அதெல்லாம் பேசுறோம். ஆனா லவ்வுமே வந்துட்டு ஒரு ஜெனரேஷனுக்கும் ஷேப் பண்ணது வந்துட்டு மூவிஸ் தான் தோணுது.
அதேதான். வெரி ட்ரூ. ஏன்னா நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைம்ல எல்லாம் லவ்னா எப்படி இருக்கும் அதை பார்த்து தான் நம்ம போய் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். நம்மளோட க்ரஷுக்கு படத்துல பார்த்ததெல்லாம் பார்த்து தான் பண்ணுவோம். ஐ ஐ ஐ நான் வந்துட்டு அந்த சன் மியூசிக்ல என் பேரையும் என் க்ரஷ் பேரையும் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு அந்த கீழே நானும் பண்ணிருக்கேன்டா. நான் பண்ணிருக்கேன்டா. which leads to one of our future episodes, simping. ஐயோ, ஆமா. Simping என்றால் என்ன? என்ன? அது So, அது வந்து நாங்க பண்ணல, நாங்க வந்து பொய்லாம் சொல்ல மாட்டோம், நாங்க பண்ணியிருக்கோம் ஒரு காலத்துல இப்பெல்லாம் அப்படி ஒரு கிடையாது. காலத்துல. ஆனா ஒரு காலத்துல ஆமா அதுவா இருக்கட்டும் இல்ல அந்த மியூசிக் சேனல்ல வந்துட்டு கீழே உன் பேரை போட்டு வருதான்னு பார்த்துட்டு உன்னோட க்ரஷுக்கு ஆமாடா. பாரு இந்த டைம் நீ ம், பாரு Phone நம்ம வேற பேர் பண்ணி- வரும்னு சொல்றதா அதான் இருக்கட்டும். இல்ல இன்னும் கொஞ்சம் டார்க்கா போய் ஒரு பிரேக்கப் எப்படி ஹேண்டில் பண்ணும், பிரேக்கப் அடிச்சா சரக்கு அடிக்கணும், ஒரு சோகமா இருக்கணும்ன்ற அந்த தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா எந்த லெவல்ஸுக்கு போகணும், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணுன்றது நம்மள அறியாமே வி ஸ்டார்ட் மிமிக்கிங் ஃப்ரம் வாட் வி see in the movies ன்னு தோணுது. That's- அது வந்துட்டு ஒரு Yeah, ஒரு that is பெரிய true, that is ஜெனரேஷன் வந்துட்டு அதுக்கு ஒரு விக்டமா ஆயிருக்குன்றது தெரியும் எனக்கு பர்சனலா. இதா சைடுல இருக்கட்டும் இல்ல அஞ்சல பாட்டு ஓட விட்டு ஆடா, அதுல serious ஆடா. பாட்டு விட்டு அதான் மச்சான், இருக்கட்டும். ஆனா, அந்த பாரு, காலத்துல காதல் சொல்லு. சொல்றேன். இல்ல, காதல் தோல்விக்குன்னே தமிழ்ல எத்தனை பாட்டு இருக்கு. அத நம்ம எத்தனை வாட்டி வந்து எத்தனை லவ்வுக்கு தான் போட்டு கேக்குறதோ, மச்சான், ஆனாலும் வந்து அதே கிட்டத்தட்ட ஒரு ஜெனரேஷன் அண்ட் ஹாஃப் ஒரு 2 ஜெனரேஷன் காதல் ஸ்டோரி, காதல பிரிக்கிற அப்ப ஸ்டோரியே வந்து ஓட்டிட்டாங்கடா. காதல் ஒண்ணு சேர்றதே வந்து மெயின் கதையாவே இருக்கு. இப்பதான் கொஞ்சம் பிரான்ச் ஐயோ. அவுட் ஆகி வேற கதையெல்லாம் ஆமாடா. பேச ஆரம்பிக்கிறோம். ஆமாடா. காதல்ல 2 பேரும் ஒன்னா சேர்றதையே தான் இவ்வளவு நாள் நம்ம பேசுனது. சோ இல்லடா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்குன்னு நினைக்கிறது ரித்தேஷ். என்னன்னா அப்போ வந்துட்டு லவ் மேரேஜ் அவ்வளவு பிரபலம் கிடையாது. நான் சொல்றது ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் 2008 2010 2002 லவ் மேரேஜஸ் வந்துட்டு அவ்வளவு பரவலா இருக்காது. ஃபேமிலிஸ் ஓன் அக்செப்ட் லவ் மேரேஜ் சோஃபா. உன்னோட ஃபேமிலிக்குள்ள உனக்கு எந்த ரெஃபரன்ஸுமே இருக்காது. லவ்னா என்ன பண்ணுன்னே உனக்கு தெரியாது. அப்போ ஐ திங்க் மூவிஸ் செட் அன் எக்ஸாம்பிள். ஓகே இது பண்ணலாம் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஒரு பாக்ஸ் இருக்கும். அவனோட க்ரஷ் யூஸ் பண்ண சாக்லேட் ரேப்பர்ஸ்ல இருந்து ஐயோ. எல்லாத்தையும் ஒழிச்சு ஒரு வச்சுக்கிட்டதா இருக்கட்டும். I ஒரு think பையன் இது இது ஒரு நம்ம பையன் கூட தாத்தாவோ டைரி பாட்டியோ சொல்லு இல்ல இது நம்ம தாத்தாவோ பாட்டியோ ஃபேமிலியில பார்த்தோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே நம்ம மூவிஸ்ல பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு விஷயம் தான். இது நம்ம 2000க்கு முன்னாடியுமே நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முரளி படம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு எவ்வளவு அங்கிள்ஸ் இப்ப இருக்கிற அங்கிள்ஸ் அவங்களோட சைல்ட்ஹுட்ல அவங்க க்ரஷுக்கு லெட்டர்ஸ் எழுதுனதா இருக்கட்டும். அதெல்லாம் கூட அது ஒரு லவ்ன்றது வந்துட்டு நம்ம யூஸ்வலி வி டேக் எப்படி சொல்ல எக்ஸாம்பிள்ஸ் ஆன் வாட் டு டூ, how to react, how to handle a situation from movies. நல்ல நைஸ் பெர்ஸ்பெக்டிவ். நம்மளே நம்ம வாரணமா சூர்யாவா எவ்வளவு வாட்டி நம்மளே நம்பி எவ்வளவு வாட்டியா நம்ம எப்படி நினைச்சிருப்போம் அந்த சட்டையெல்லாம் வந்து நம்ப வைக்கிறாள நம்மளும் பண்ணணும்ட்டு. அதான் நீ நல்லா யோசிச்சு பாரு. அது இப்பவுமே என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதோ வாழ்ந்து கிழிச்ச மாதிரி அந்த காலத்துலன்னு சொல்றோம். பட் இப்பவுமே நீ எடுத்து பாரு, மாடர்ன் லவ் ஸ்டோரி எடுத்துக்கோ. ஓகேவா, they are trying to bring or break norms. They are using movie as a medium to break the norms. மாடர்ன் லவ் ஸ்டோரி மெட்ரோன்னு சென்னை மும்பை ஒரு மாடர்ன் லவ் நான் அதை ஸ்டோரி பார்க்கல. எதுவும் ஸ்பாயில் பண்ணிடுறேன். இத்தனை நாளுக்கு முன்னாடி பார்க்க சொல்லடா. பாக்குறேன்டா. இல்ல மச்சான், நீ யோசிச்சு பாரு. இந்த எப்போ வாரணமாயிரம்ல சூர்யா வந்து கிட்டாரை எடுத்து வாசிச்சாரோ நம்ம எல்லாருக்கும் தலைவலி. எங்க கிட்டாரிஸ்ட் உருவாயிட்டாங்க. எனக்கு ஒரு ஆதங்கமே இருக்கு. நீ வந்து போய் நிப்ப பக்கத்துல ஒருத்தன் வந்து கல்ச்சுரல்ஸ்ல எல்லாம் எவனாச்சும் கிட்டார் எடுத்துட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோ, அவள்தான் நீ வந்து அதுக்கப்புறம் நீ என்னென்னமோலாம் பண்ணணும். அவன் கிட்டார் பாரு, அவன் தான் கிட்டார். அதுக்கப்புறம் தான் கிட்டாரே கத்துக்கிட்டேன். கிட்டார் கத்துக்கிட்டா நம்மளுக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும் அப்படின்னு நம்பி கத்துக்கிட்டேன். ஆனா நல்ல விஷயம் தான், ஃபிகர் கிடைச்சதா இல்லையோ கிட்டார் வாசிக்கிட்டு கடைசி வரைக்கும் தனியாவே கிட்டார் வாசிக்கிட்டு இருக்கான். அதுலயும் இப்ப ஜிவிஎம் செட் பண்ற அவர் the way he wants us to react with women
ஓகேவா, அவர் செட் பண்ற அந்த வைப், இது எல்லாமே ஐ திங்க் இட் வில் கண்டினியூ. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா மூவி இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ஐ திங்க் இட் ஹாஸ் மேட் அன் இம்பாக்ட் ஆன் ஹவ் வாட் லவ் இஸ், or how Okay. love is being influenced, how relationships are defined, எப்படி நம்ம பிஹேவியர் இருக்குன்றது மூவிஸ் வந்துட்டு அடிக்கடி அது ஒரு எடுத்தும் சொல்லியிருக்கு. பல பேருக்கு இப்படி பண்ணாதான் லவ்ன்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணவும் ஆமாடா, கரெக்டா கரெக்டா. நம்ம யூஸ் வந்து ஆயிருக்கு. சீன் போடுற பீட்ரு விடுற சீன் போடுறதே நம்ம வந்து இங்கிலீஷ் படத்தை பார்த்தோம், இங்கிலீஷ் சீரீஸை பார்த்தோம், அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து புக்ஸ், நம்மளோட ஓன் எஜுகேஷன், செல்ஃப் எஜுகேஷன்லாம் வந்து நம்ம வந்து கத்துக்கிற லைஃப் விஷயங்கள்லாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் சீன் போடணும் அப்படின்ற போது என்ன பண்ணுவோம், படத்தை பார்ப்போம், படத்துல வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹோல் ஜென்ரேஷன் இப்போ வெஸ்டர்னைஸ்டா ஆயிருக்கு இந்தியா அப்படின்லாம் பேசும்போது என்ன வெஸ்டர்னைஸ்டா ஆயிருக்கு, இந்த மாதிரி சீரீஸ், இந்த மாதிரி மூவிஸ் வச்சுதானே இப்போ நம்ம சொசைட்டியே வந்து அப்படி அப்படி மாத்துது. வந்து ஜீன்ஸ் வந்து ஒரு பொண்ணு போட்டு போறா அப்படின்னா சினிமா மூலியமா தானே ஃபர்ஸ்ட் ஒரு இம்பாக்டே வந்திருக்கும். ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரா இருந்தாலும் சரி, எது வந்தாலும் அந்த சினிமா மூலியமா தான் வந்திருக்கும். யாரும் வந்து ரோட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கல ஜீன்ஸை, எல்லாருமே வந்து சினிமா ஸ்கிரீன்ல தான் ஜீன்ஸை நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா ஜீன்ஸ்ன்றது நம்மளோட ஊரு ஐட்டமே இல்ல. கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்கு மூவிஸ் அப்படின்றது தான் நான் அடுத்த டச் பண்ண வேண்டிய செக்மெண்ட். இப்போ அந்த மாதிரி நடக்குதா? நான் இந்தியாவை மட்டும் பேசல, ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் எனி கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இப்போ வந்துட்டு அந்த கொரியன் பாப் கல்ச்சர் அது எப்படி வந்துட்டு சம இத சொல்றாங்களே, அது எல்லாருக்குமே வந்து அதுவும் இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. என்னோட கசின்ஸ்க்கு இல்ல, அதுதான் அதை நான் கரெக்டா செட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறத தப்புன்னு நான் சொல்லல, நல்ல விஷயங்கள் இருந்தா எடுத்துக்கலாம். பட் எப்படி மூவி அது வந்துட்டு ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் டூலா யூஸ் பண்ணிக்குது ஏன்னா ஃபார் கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத பத்தி பேசலாம் அப்படின்றதுதான் ஒரு ஐடியாவா இருக்கு. ஸோ கொரியன் பாப்பா இருக்கட்டும், இல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர் டு இந்தியா, இதெல்லாம் வந்துட்டு எங்க ஓகே வந்துருச்சு. ஆனா ஒரு ஒரு ரியாலிட்டியில எப்படி வந்துட்டு சொசைட்டியை மாத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச்லாம் ஆயிடுச்சு, பட் வாட்ஸ் த அவுட்டர் சர்க்கிள் ஆஃப் திஸ்? மாறிட்டோம், ஓகே, அடுத்தது என்ன? ஏன் அதனால என்ன ரியாலிட்டியில இல்ல சொசைட்டில அதனால என்ன அப்படின்றது உங்களால ஏதாவது லிஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல, எனக்கு என்னன்னா இப்போ நம்ம ஜென்ரேஷன் இப்போ எப்படி சொல்றது, ஃபார்மிங்கா இருக்கட்டும், அதை பத்தி பேசுறத, இப்போ உள்ளூர்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து நிறைய வந்து நம்ம மறந்துடுறோம். த வே ஆஃப் லிவிங், இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு வீக்கெண்ட் இருக்குதுன்னா அதை போயிட்டு வேற ஏதாவது ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்றது, அப்படிதான் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு இருக்கிறத அது வந்து ஒரு நார்மல் கிட்ட எல்லாருமே வீட்டுல வந்து பழைய காலத்து ரெசிபிகள் அதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்றது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, லைக் நாட் ஸ்பெண்டிங் மச் ஆஃப் மணி டு அவுட் சைடு. இப்படி வெளியே போய் சம்பாதிச்சாதான் ஃபன்னு அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி பார்த்துட்டு இப்படிதான் இருக்கணும், தட் இஸ் வாட் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு அதுக்காக வந்து பண்றாங்க. ஸோ அப்போ வந்து மறந்துடுறாங்க எல்லாமே, என்னென்ன எது முக்கியம் அப்படின்றதே மறந்துடுறாங்க. இப்ப நானும் மறந்துட்டேன் அது கூடவே. இட்டாலினா பாஸ்தா அண்ட் வைன், ஓகேவா? பிரான்ஸ்னா ஃபேஷன் அண்ட் பெர்ஃப்யூம், ஓகே. ஜப்பான்னா டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்சிகோனா டெகிலா அண்ட் குசைன்ஸ். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு மைண்ட்ல என்கிரேவ் பண்ணது மூவி ஷோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி இப்ப இதே எக்ஸசைஸ நம்மளுக்கு தமிழ்நாடுக்குள்ள அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த உடனே இதுதான் பிரகதீஸ்வர கோயில்லாம் வருது. பிரகதீஸ்வரா தானே, ராஜராஜ சோழன் கட்டினதா? ஆமா, அந்த கோயில் தான் ஞாபகம் வருது, ஏன்னே தெரியல எனக்கு. ஏன்னா சென்னையை நம்ம எடுத்துக்கலாமே, சென்னைன்னா எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் நம்ம அந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆட்டோ, டீ கடை, யாரா ஒருத்த சாவு கிட்டு போவோம். இதெல்லாம் ஆமா சினிமால காட்டுவானுங்களே. எக்ஸாக்ட்லி. சோ ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டீரியோ டைப்பிங் கூட மூவிஸ்னால நடக்குதுதான், நிறைய நடந்திருக்கே. எந்த மாதிரி சொல்ற?
யாரை எப்படி காட்டுறாங்க, எங்க இருக்கிறவங்களை எப்படி காட்டுறாங்க, எந்த குரூப்ல இருக்கிறவங்கள வந்து எந்த மாதிரி போர்ட்ரே பண்றாங்கன்றது வந்து அப்படி நடந்துட்டே தான் இருந்திருக்கு. ம். பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து நமக்கு பல டிஃப்ரெண்ட் வியூஸ் வரும்போது தான் வந்து ஒரு தெரிய வருது விஷயங்கள்லாம், பல விஷயங்கள் நமக்கு வந்து பாரு அப்படின்ட்டு இருக்கு. அது இட்ஸ் வே ஆஃப் டிராவலிங் வித்வுட் டிராவலிங்டா. சினிமா பார்க்கறது, வேற வேற ஊர்ல வந்து இருக்கிற பார்க்கறதே வந்து பியூட்டிஃபுல்லா வந்து கத்துக்கலாம் நிறையா. ம். ஆனா ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றத நம்ம வந்து அவேரா இருந்து கத்துக்கணும். ஏன்னா ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் போடுறாங்க. இப்ப நம்ம வந்து சிம்பிள்லாம் நம்ம சொல்றோமே, எல்லாமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த டைரக்டர் எடுக்கிறாங்க. இந்த கால்ல வந்து அந்த இது என்னது, பேட்டரி எடுத்து வச்சுக்கிறது, சாக்லேட் கவரை வந்து எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒருத்தரோட மைண்ட் செட்டு. அது வந்து எல்லாருக்கும் வந்து பரவி நம்ம எல்லாரும் சிம் பண்ணியிருக்கோம் சம் பாயிண்ட். ஆமா. இப்ப சிம்ப் வந்து சிம்ப்னு சொல்றதே வந்து அப்படியே மீடியானாலதான். அப்புறம் வந்து ஆமா. இப்ப வந்து சிம்ப் பண்றத வந்து இப்ப வந்து நாட் கூல் அந்த மாதிரிலாம் வந்து சிம்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதும், இப்ப வந்து சிம்ப் வந்து அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படி பண்றதுனாலதான் இப்ப சிம்பா இருக்கக்கூடாது அப்படின்றதே நம்ம வந்து பண்றோம். இப்ப வந்து இந்த ஆல்பா மேல், சிக்மா மேல் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்களே, அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா. எல்லாத்துலயும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். அதுல நம்ம வந்து எவ்வளவு அவேரா இருக்கோம். அது இதை வச்சுட்டு நம்ம இதை வந்து நான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இதை நான் எடுத்துக்க போறேன்னா, இல்ல அப்படியே எடுத்துக்க போறேன்னா, am I going to be possessed by this ideology? Do I know that I'm being possessed by the ideology or any sort of ideology அப்படின்றதே எனக்கே நான் கேட்டுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து மேபி இட் குட் பி சப்கான்சியஸ்லி ரிலேட்டட் டு சம் சார்ட் ஆஃப் an influence at some point from a series or a movie that I saw. ஸோ எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு இருக்கு. மூவிஸ் வந்து எனக்கு வந்து ஒரு பர்சனல் இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுச்சு. அது வந்து ஒரு கதவை திறந்தது. ஓகே, அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன். பட் ஐ வாண்ட் டு லிசன் டு ஆல் ஆஃப் யூ. டெல் மீ சம்திங் அபவுட் ஒன் திங். ஓகே, இட் குட் பி ஜஸ்ட் ஒன் திங் தட் மூவிஸ் presented to you or gave to you, or உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலி அந்த தாட்டை வந்து ப்ரொவோக் பண்ணிச்சு. இல்லைன்னா வந்து புதுசா ஒரு விஷயம் வந்து யுவர் லைஃப் வாஸ் இன் ஒன் வே அண்ட் சடன்லி தேர் வாஸ் அ ஸ்லைட் என்ட்ரி ஆஃப் அனதர் திங், லைக் புதுசா ஒன்று உள்ள வந்துச்சு, இல்லை புதுசா ஏதோ ஒரு விஷயம், லைக் சம்திங் தட் மூவிஸ் கேவ் டு யூ இன் தி எண்ட். நம்ம இத்தனை படங்கள் பார்த்துருப்போம். வாட் டு யூ திங்க் you have gained from watching movies? மச்சான் நிறைய இருக்கு. ஆனா எனக்கு டக்கு நீ கேட்கும் போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், அந்த ரியாலிட்டி, நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்ற போது. ஆனா இதுக்கும் அது ரெலவென்ட் தான். என்ன பயங்கரமா வந்து ஷிஃப்ட் பண்ண மூவி வந்து மேட்ரிக்ஸ். ஓகே, அந்த படம் வந்து ஆக்சுவலா அப்ப பார்க்கும்போது, சின்ன வயசுல பார்க்கும்போது டெக்னாலஜி ஜாலியா வந்து பறந்து அடிச்சது, என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் அதோட பிலோசாபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ஜாய் பண்ணேன். இப்போ வந்து அதை டாக்குமெண்ட்ரியாவே நான் பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே. சோ அவ்வளவு பயங்கரமா வந்து இம்பாக்ட் ஆச்சு. ஒரு வாட்டி பார்க்கும்போது இப்ப நீ வந்து அந்த படத்தை போய் பாரு, உனக்கு தெரியும். மேட்ரிக்ஸ் பார்ட் 1 தான். 2, 3 வந்து ஓகே, அது ஒரு பிளாக் பஸ்டருக்காக அதை பண்ணிட்டாங்க ட்ரைலஜியா. ஆனா பார்ட் 1 தான் கேம் சேஞ்சர், மைண்ட் பாகுலர் எல்லாமே. ஓகே. எனக்கு வந்து என்னன்னா, ஹாரி பாட்டர் மூவி வந்து கொஞ்சம் பயங்கரமா வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாத்தி விட்டுச்சு. கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, நம்ம ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்து நம்மளுக்கு எல்லாம் சூப்பர் பவர் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அங்க வந்து என்ன அது எல்லாமே, எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் அந்த ஸ்டோரியே. ஸோ அது வந்து அது பேசுற விதமா இருக்கட்டும், டைலாக்ஸா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி மாத்துறது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு இமேஜினேஷனை எப்படி வந்து ரியாலிட்டி ஆக்குறது அப்படின்றது அந்த படத்தை பார்க்கும்போது இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டார்க்னு ஒரு வெப் சீரிஸ் நிறைய இருக்கு, பட் இப்ப ஏதோ டப்புன்னு ஞாபகம் வந்து டார்க்னு ஒரு வெப் சீரிஸ். டார்க் நல்லா இருந்துச்சு அது. அப்புறமா வெஸ்ட் வேர்ல்ட்
நான் அந்த ஏய் Westworld. ரித்தேஷ் கிட்ட Westworld. சொல்லி நானும் சொல்லி பார்த்தேன். ஆமா பார்த்தேன்டா. சொல்லி சொல்லி அவனை மக்களே கெஞ்சி, நான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தயவு பண்ணியே ஆகணும். செய்து பாடுறா வெஸ்ட் வேர்ல்டு ஈக்குவல் டு ரீடிங் அ புக் டா. அது வந்துட்டு நீ இல்ல. நினைக்கிற மாதிரி கிடையாதுடா. இல்ல 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 நான் அது பாக்குறேன்டா. நல்லா இருக்குடா. ஒரு season நான் எவ்வளவு வந்து- வருஷமா ஒரு 6 எப்போ வெஸ்ட் வேர்ல்ட் ஓகே ரிலீஸ் நான் ஆச்சு? நீ பேசு நீ பேசு. ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டே ஆகணும் மக்களே. நான் வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துல சினிமா ரொம்ப கம்மியா தான் பார்த்தேன். நான் சினிமா பார்க்கறதே ஆல்மோஸ்ட் நான் நிறுத்திட்டேன். ரொம்ப இவனுங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணா ஏதாச்சும் வந்து நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சவங்க சொன்னா மட்டும் தான் பாக்குறேன். அதனாலதான் வந்து நிறைய மூவிஸ் பத்தி எனக்கு தெரியல. இவங்க சொல்லும் போது நான் முழிக்கிறேன். அதுல வெஸ்ட் வேர்ல்டுன்றதும் ஒண்ணு. அத வந்து நான் ஏன்னா எங்க குரூப் புளுத்தி ஷியூர் தான். ஏன்டா ஆமாடா, அதான்டா உண்மை. அதான்டா உண்மை. இல்லடா நீங்க ஏன்னா சொல்ற படம் 2006 நான் பாப்பேன். 2016ல வந்துச்சு மச்சான். அது 9 வருஷமா சொல்லின்னு இருக்கான் பாரு. எவனாச்சும் 9 வருஷமா பார்க்காம இருப்பானா ஒருத்தர் சொல்லி? அதுக்கப்புறம் விட்டேன் போடா அப்படின்னு. ஸோ வெஸ்ட் வேர்ல்ட் வந்துட்டு எனக்கு ஐ திங்க் எனக்கு பிடிக்கும். அது எப்படி வந்துட்டு செம மேட்டர். அதுல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் என்னன்னா, நீ யோசிக்கிற தெரியுமா அதுல ஒரு நீ யோசிக்கிறது வந்துட்டு சொசைட்டி எப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்கு யோசிக்க வைக்க ஒண்ணு. அந்த நீ கேட்ட வாய்ஸ் உங்க இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட வளர்றாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு பேசுற வாய்ஸ் ஓன் வாய்ஸா மாறி அப்படிதான் நீன்ற ஒரு தாட் ப்ராசஸ் உனக்குள்ள ஆரம்பிக்குது. ஸோ யூ ஸ்டார்ட் டு ஹியர் தேர் வாய்ஸஸ். After a certain time, you start to think it's your voice, and then your voice has been. ஏய் மச்சான், ஒரே ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் சொல்றேன்டா. இப்ப நீ சொன்னதுக்கு பேர் இது. நீ சொல்றல வாய்ஸ் வந்து உன் பேரண்ட்ஸ் உன் கூட இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து the parent imago அப்படின்னு சொல்லுவாங்க. the parent imago it's a Carl Jung thing, Jungian concept. ஒருத்தர் வந்து உன் பேரண்ட் உன் கூட இல்லைனாலும் you will act as if you embody what they taught you. Act as if they are still there. அதுதான் வந்து அவங்க வந்து they are physically not hereனாலும் they are there in a way that you act in this world, so they are actually there. So அந்த ஒரு parent imago அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, சைக்காலஜிக்கல். There is a lot of imago. அதையும் சொல்லிக்கோ. There is a lot of imagos. அதுல ஒன்னு parent imagos. ஆமா, அதுல வந்து ஒரு parent imago. அது imago தெரப்பின்னு கூட நம்ம ஒண்ணு இருக்கு. That is for another big ஒரு பெரிய episode கான்செப்ட். அப்புறமா நம்ம வந்து very big concept. ஆமா. ஓகே. So எனக்கு மச்சான் உனக்கு ஓகே. சோ எனக்கு வந்து ஓபன் பண்ண டோர் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி அதர். இன்னொருத்தங்களை பத்தி, அதாவது என் லைஃப்ல வந்து நான் சின்ன வயசுல இருந்து வளரும்போது ஆஸ் அ சைல்ட் நான் தான் வந்து சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் இருந்து உலகத்தை பார்க்கும்போது அப்படிதானே இருக்கும். வளரும் போது அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து சின்ன வயசுல எனக்கு வந்து நிறைய அன்பெல்லாம் கிடைச்சது. ஓகே, சின்ன வயசுல எல்லாரும் நல்லா என்ன பயங்கரமா பாத்துக்கிட்டாங்க. அதனால வந்து மேபி நான் அந்த டைம்ல அப்படி இருந்திருக்கலாம். ஓகே, சோ எனக்கு வந்து டோட்டலி வந்து ஐ தாட் எவ்ரிதிங் வாஸ் ரிவால்விங் அரவுண்ட் மீ. பட் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் வந்து இன்னொருத்தருடைய ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு வேற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்களுடைய எமோஷன்ஸ் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அவங்களுடைய லைஃப்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது. நான் பார்க்காத பல பேரோட நான் லைஃப்ல ரியல் லைஃப்ல சந்திக்காத நிறைய பேரோட லைஃப்ஸ்க்குள்ள வந்து போய் அவங்களுடைய சந்தோஷம், துக்கம், கஷ்டம், விக்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஜஸ்ட் எனக்கு ரியல் லைஃப்லயே வந்து இன்னொருத்தங்களை வந்து நான் பார்க்குற விதம் இருக்குல்ல, அதை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஐ திங்க் சினிமா தான் நினைக்கிறேன். பிகாஸ் லுக்கிங் அட் டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸோட லைஃப்ஸை வந்து ரொம்ப இன்டிமேட்டானா லைக் ஒரு ரொம்ப பர்சனல் லெவல்ல ரொம்ப கிட்ட போய் பார்க்குற மாதிரி ஒரு லென்ஸ் வந்து சினிமா கொடுக்குது. நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து படத்தை பார்க்கறதுக்கு வந்து லைக் ஒரு விஷயத்த எப்படி பார்க்கணுன்றத வந்து சினிமா சொல்லி கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தி அதர்
அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள், இது எல்லாத்தையும் வந்து ஐ திங்க் தட் கேம் த்ரூ சினிமா. படங்களை பத்தி பேசுறதுனால இந்த ஒரு படத்தை பத்தி நான் மென்ஷன் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில இது வந்து பல வருஷத்துக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு படம். அந்த படம் பேர் வந்து ஆகாஷ கங்கா. பேய் படத்துக்கெல்லாம் கூட்டு போகாதீங்க குழந்தைகளை. மாசக்கணக்கா வருஷக்கணக்கா நான் வந்து அதுல இருந்து மீளவே முடியாம இம்பாக்ட் ஆகி, இந்த படம் வந்து நான் பார்க்க வேண்டிய ஆளே கிடையாதுடா, நான் ஒரு சின்ன குழந்தை சரியா, அந்த வயசுல எனக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அது உனக்கு எவ்வளவு நாள் அது ஏன்னா ஒரு நிஜமாலே அது ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணிச்சா? அது ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணிச்சாவா? அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நான் அது எல்லாமே சின்ன வயசுல பார்த்ததுனால ரொம்ப நாளைக்கு நான் பயத்தோட தான் இருந்தேன். தனியா எங்கேயும் போக மாட்டேன், எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். அதனால செம்மையா பயன்ட்டேன். ஏன்னா நீ சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஒரு 2-3 பேய் படம் பார்த்து எனக்குமே வந்துட்டு அது வரைக்கும் நம்ம கதையா கேள்விப்படுறதுதான். ஆனா ஒரு படமா பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் அதை நம்பணும்னு தோணுது. அதுல நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மர்ம தேசம்லாம் வந்துட்டு வேற லெவல் திகில எனக்கு ஏற்பட்டு விட்டுச்சு. எனக்கெல்லாம் அதுக்கப்புறமா நைட்டு நம்ம அப்பெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்டு கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு 6:30 7 PM தான் போடுவானுங்க. அது அந்த ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு முன்னாடி நான் தெருக்கே போக மாட்டேன், வீட்டுல தான் உட்காந்துருப்பேன். இப்போ இதுல வந்து மேஜரான ஃபேக்டர் என்ன தெரியுமா மச்சான்? நம்ம வந்து போக போக நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு டீசென்சிட்டைஸ் ஆயிடுது சைக்கலாஜிக்கலி. ஓகே, நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு அட்டென்ஷன் பண்ண மாட்டோம். we don't pay attention to a lot of things. ஆனா சின்ன வயசுல வந்து heightened sensitivity, நம்ம ரொம்ப ரிசெப்டிவா இருப்போம். ஒரு விஷயத்த வந்து நீ அடல்ட்டா பார்க்கறதுக்கும் as a child பார்க்கறதுக்குமே வந்து அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நீ அடல்ட்டா பார்க்கும்போது உனக்கு வந்து எஃபெக்ட் இருக்கிறத விட சின்ன வயசுல நீ ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ட்ரூ ஃபீலிங்ஸ்ல பேசுவோமே, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெல்க்ரோ தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும், இப்போ உனக்கு வெல்க்ரோ தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது உனக்கு ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெர்மோகோல் இப்படி தேய்ச்சி அதுல இருந்து ஏதோ ஒன்று வருது, தெர்மோகோல் பார்த்து நீ வந்து ஆச்சரியப்பட்டிருப்ப, ஒரு பிரிக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்ப. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா அது வந்து இட் வில் டீப்லி இட் வில் காஸ் அன் இம்பாக்ட். அதனாலதான் சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து இட்ஸ் அ பிக் டீல். இப்போ இந்த ஒரு மூவி பார்த்துட்டு உனக்கு அந்த மாதிரி இம்பாக்ட் ஆயிருக்குன்னு நீ சொல்றல. ஸோ gives the directors and gives us a responsibility of what movies children should see or children should see in general. அந்த ஆஸ்பெக்ட்ல அப்படியே ஒரு லிங்க் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சொல்லு நீ சொல்லு. இல்ல அந்த மாதிரிதான் எனக்கு இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு ஒண்ணு பண்ணா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சென்சர் பண்றாங்க, இல்லைன்னா தேவையான அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு என்ன பர்பஸ், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இந்த சென்சர் போர்டுக்குன்றது என்னால அது எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா யாராச்சும் கமெண்ட்ல போடுங்க, படிக்கலாம் உட்காந்து. ஏன்னா அது ஒரு மோட்டிவ் இருக்கா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கான்ற மாதிரியே தெரியல. ஒரு படத்துல வந்துட்டு அசால்ட்டா காமிக்கிறானுங்க ஒரு வயலன்ஸை, இன்னொரு படத்துல அதை காமிக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி வந்துட்டு அதை ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்றது புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் குழந்தைங்க பார்க்கலாம்னு சொல்ற படத்துல அப்பட்டமா காமிக்கிறாங்க, அதெல்லாம் சென்சரே ஆக மாட்டேங்குது. என்னடா இது எப்படி இந்த படத்துல வந்துச்சுன்ற மாதிரி இருக்கு. அந்த அந்த வயலன்ஸை பத்தி பேசும்போது இன்னொரு பாயிண்ட், பட் இதுல இன்னும் ஏதாவது உனக்கு டச் பண்ணணும்னு இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைங்க படம் அப்படின்ற மாதிரி இப்ப எதுவுமே இல்லடா நம்மளுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில. குழந்தைங்க படம் மாட்டேங்கிறாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா எடுக்கிறது ரொம்ப கம்மின்னு தோணுது. ஏன்னா நீ நினைச்சு பாரு, புலின்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் படம் வந்துச்சு, அது குழந்தைங்க படம் தான். அந்த படம் ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல். ஆனா அதுவே குழந்தைங்க படம்னு சொல்லிதான் கிண்டலே பண்ணாங்க. என்னடா குழந்தைங்களுக்கு எடுக்கிற படம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியே கிண்டல் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு கிரியேட் பண்ணி அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் சைல்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் ஒரு ஜாலியா இருக்கும்ல. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஏஜ் குரூப்புக்கு மூவிஸே எடுக்கிறது இல்லை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு. எனக்கு அவங்களோட ஃபீலிங்ஸும் இன்னும் அவ்வளவா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா என்னங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அது எதுலயோ ஒன்னு ரேரா ஏதாச்சும் வரும். இந்த சில்லு கருப்பட்டி அமைச்சா ஏதோ ஒரு ஓல்ட் பீப்புளுக்கு இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்டோரி இருக்கும். சரியான படம். ஆமா, ஓல்ட் ஏஜ் பீப்புளோட. ஏன்னா இஃப்
if movies can create an impact on an individual or on a society, ப்ராபப்ளி அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வேற மாதிரி ஒரு சொசைட்டில இம்பாக்ட் கிரியேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு கார்னர் ஸ்டோன்ஸையும் நம்ம டேர்ன் பண்ணாம விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து இன்னும் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தோணுதுடா மூவிஸ்ல, லைக் குளோரிஃபிகேஷன் ஆஃப் வயலன்ஸ், நார்மலைசிங் தி சார்ட் ஆஃப் அன்எத்திக்கல் பிஹேவியர்ஸ். அது வந்துட்டு ரொம்ப கேஷுவலா நடக்குது. இதுல எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல ஹிட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் எல்லாருமே குடிக்கிறோம், எல்லாமே தம் அடிக்கிறோம், ஓகேவா, அததான் சென்சர் பண்றாங்க, ஓகேவா. குடிக்கிறதே தப்பு, தம் அடிக்கிறதே தப்பு, அந்த மாதிரி சென்சர் பண்றாங்க. பட் there are a lot of other points, there is a lot of other unethical behavior that's not even been comment about. நம்மளோட அதுல அந்த மாதிரி நீங்க எதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கா? லைக் அதர் தென் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங், இதுக்கு டிஸ்க்ளைமர் போடுறீங்களேடா, இதுக்கெல்லாம் ஏன்டா டிஸ்க்ளைமர் போட மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் ஏன்டா இன்னும் கான்சியஸா எடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி நீங்க மூவிஸ்ல ஏதாவது பார்த்து மூஞ்சி சுழிச்ச மூமெண்ட்ஸ் இருக்கா? இல்ல, இந்த மாதிரி லஸ்ட் ஃபீலிங் அதெல்லாம் வந்து லவ்ல இருக்கலாம், பட் ஸ்டில் அது வந்து எனக்கு தெரியல, என்னோட இது சப்ஜெக்டிவ் தான். இப்போ சில மூவிஸ்க்கு வந்து இட் ஹேஸ் அன் இம்பாக்ட். இப்போ எல்லா படத்துலயுமே மசாலா இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை, அத வந்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பழைய படத்துலயும் இருக்குதுதான், பட் ஆனா சில மூவிஸ்ல வந்து அது வந்து மேலோட்டமா வந்து சொல்லிடுவாங்க, இந்த புலி மேல மான் மேல பாயுது, அதோட முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாவே முடிச்சிருவாங்க. அதை வந்து இப்போ வந்து ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்றதுனால தெரியல, மேபி அது வந்து சின்ன வயசுல வந்து பார்த்தோன்னா இட் ஹாஸ் மோர் இம்பாக்ட் அப்படின்னு எனக்கு இன்னும் தோணுது. எனக்கு அது ரொம்ப ட்ரிகர் ஆகும், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நல்ல விஷயம் தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பட் ஸ்டில் அது வந்து தப்பா அது வந்து அட்ரஸ் பண்றான், அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தாங்கன்னா அது வந்து ஆழமா பதிஞ்சிரும் அப்படின்னு எனக்கு என்னவோ தோணுது. ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவியில வந்து இந்த மாதிரி மூவிக்கு முன்னாடி இன்டர்வெல்ல, மூவிக்கு அப்புறம் என்ன டிஸ்க்ளைமர் வேணா போடலாம். படம் ஓடிட்டு இருக்கும்போது டிஸ்க்ளைமர் எதுவா இருந்தாலும் போடக்கூடாது அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். இட் டேக்ஸ் மீ அவுட் ஆஃப் த மூவி, இட் டேக்ஸ் மீ அவுட் ஆஃப் தட் வேர்ல்டு. எனக்கு அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதனால ஸோ ஒரு படம் பார்க்க போகும்போதே வந்து எனக்கு தெரியும் அது என்ன மாதிரி இருக்க போகுதுன்ட்டு, ட்ரெய்லர்லையோ டீசர்லையோ வாட் எவர் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ ஐ கோ இன் எக்ஸ்பெக்டிங் டு அன் எக்ஸ்டென்ட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுதான் போகிறோம், என்ன மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சப்ஜெக்டுக்கு என்னென்னலாம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் இருக்கலாம். அதுக்கு நடுவில் வந்து டிஸ்க்ளைமர் போட அவசியம் இல்லை, போட வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த கிராஃப்ட்டுக்கு வந்து அது ஜஸ்டிஸ் பண்ணாத மாதிரி எனக்கு தோணுது. ஒரு கண்டாமினேஷன் இன் தி ஆர்ட் ப்ராசஸ். எனக்கு ஆமா அப்படிதான் எனக்கு தோணுது. இப்போ சில விஷயங்கள் எப்போ வந்து சென்சார் பண்ண வேணாம் அப்படின்னா, நீ வந்து இந்த விஷயத்த பத்தி தான் நீ சோஷியல் மெசேஜே இருக்கு அப்படின்னா நீ சென்சார் பண்ண முடியாது. சில விஷயங்கள் அது வந்து நீ பண்ணலாம். ஆனா சில வாட்டி வைப்பாங்க, பிளாட்டுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையடா, எதுக்குல அந்த ஐட்டம் சாங்ன்ற மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபேக்டருக்காக வைக்கிறாங்க. ஆனா சம்டைம்ஸ் அது வந்து மேட்ச் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஓவர் புஷியா இருக்கும், அது தேவையே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்டா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க ஒரு ஐட்டம் சாங் உனக்கு வைக்கணுமா, இதுக்கும் அது வந்து சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இப்ப ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ மேஜரா வந்து இம்பாக்ட் அப்படின்னு நம்ம இத பத்தி பேசும்போது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கு, ஒரு குளோபலைஸ்டு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு படம் எடுக்கும் போதே, நான் வந்து மோஸ்டா இது நான் பேசும்போது ஹாலிவுட் மூவிஸ் நான் சொல்றது, ஓகே, ஒரு படம் எடுக்கும் போதே அவங்க வந்து ஒரு ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் வந்து படத்தோட வெர்ஷன், படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட்ல வந்து ப்ரொடக்ஷன்ல ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வந்து இதை எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணி இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு டீம் இருக்கும். ஸோ இப்போ டிஸ்னி வந்து இப்போ மார்வல் மூவிஸ் எடுக்குது அப்படின்னா
அதே ஒரு குரூப்ல வந்து அந்த மார்வலுக்கு கேரக்டர்ஸோட டாய்ஸ் வந்து டிசைன் பண்றது, அப்புறம் மார்வல் கேரக்டர்ஸோட வீடியோ கேம்ஸ், ஃபோன் வீடியோ கேம்ஸ், பிஎஸ் வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்றது, அப்புறம் மர்ச்சன்டைஸ், இந்த மாதிரி சில இதெல்லாம் பிளாட்ல எடுத்துட்டு வரதே ஒரு சின்ன ஒரு இதுவா இருந்தாலும் சரி, ஒரு காண்ட்லெட்ட, இந்த இவன் தேனோஸ் போடுறது, இந்த ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே it can be used as a tool to sell toys, to sell merchandise, to sell things. பேசிக்கா கமர்ஷியலைஸ் பண்றது. இப்போ பார்பி வந்து இப்போ ரீஸ்டா வந்துச்சு. நான் அந்த படம் பார்க்கல, ஆனா நான் வந்து ஆப்பன்ஹைமர் படம் பார்க்க போயிருந்த போது பார்பியோட இது வச்சிருந்தாங்க, பாக்ஸ். அதாவது அந்த இது பிளாஸ்டிக் மாதிரி வச்சு உள்ள போய் நின்று போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எப்படி எப்படிலாம் இவங்க யோசிச்சு இது பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ பார்பியோட ஸ்டாக் நீ பார்த்தேன்னா, அந்த பார்பி டாயோட ஸ்டாக்ஸ் பார்த்தேன்னா இப்போ ஏறி இருக்கு. பார்பி நிறைய பேர் இப்போ இருக்கிற சில்ட்ரன் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாளா நான் வந்து யார் கையிலயும் பார்பி பார்க்காத இருந்து இப்போ வந்து நிறைய குழந்தைங்க கையில வந்து பார்பி நான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இட் ஹாஸ் சேஞ்ச்ட் திஸ் ஹோல், இட் ஹாஸ் கமர்ஷியலைஸ்ட். அது வந்து ஒரு ரீஅப்பியர் ஆன மாதிரி இருக்கு பார்பின்ற ஒரு விஷயம் இப்போ ஃபேக்டர் இப்போ அப்படின்றது ஒண்ணு. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்பன்ஹைமர் வந்து இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றது தெரியல நம்ம பார்க்குறவங்க, ஆனா தயவு செய்து பாருங்க. ஆனா கடைசியில ஒரு சீன் வரும், அந்த சீன் தான் வந்து அந்த சீன் தான் எல்லாமே. அந்த படத்துல வந்து அந்த புக்ல கூட அந்த சீன் இல்ல. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, புக்கோட இன்டர்பிரிட்டேஷன், ஆனா கடைசியில the most powerful scene of the movie was not in the book. அதுதான் எனக்கு ரொம்ப கிறிஸ்டோபர் நோலனோட டச். ஐ திங்க் அங்கதான் கிறிஸ்டோபர் நோலன் வந்துட்டு அது ஒரு டெஃபினட்டிவா ஒரு எப்படி சொல்ல, he enhanced his perspective by that scene. That one scene we அந்த ஒரு சீன் வந்துட்டு புக்லயும் சரி நேரடி லைஃப்லயும் சரி நடந்துச்சா என்னன்றது தெரியாது. பட் அது நடந்திருந்தா அது எவ்வளவு ஒரு பிலிட்டில் பண்ணும் ஒருத்தனை அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு கிளாசிக்கா வச்சு எடுத்த ஒரு சீன். அது மச் அப்ரிஷியேட்டட் சீன், பெர்ஃபெக்ட் சீன். ஏன்னா ஐன்ஸ்டைன் அண்ட் ஆப்பன்ஹைமர் மீட் பண்ணும்போது நான் ஹை அலர்ட்டடா நான் இருந்தேன். ஓகே, வாட் ஆர் தே டாக்கிங் அபவுட்னு. ஆனா எனக்கு படத்துல பார்க்கும்போது இந்த கான்வர்சேஷன் நடக்கலையே, ஆனா இது நடந்திருக்குன்னு ஒரு ஃபிக்ஷனலா ஒரு ஆஸ்பெக்டா இருந்தா கூட இது ஆக்சுவலா வெரி மச் பாசிபிள் அண்ட் நாட் அவே ஃப்ரம் த ட்ரூத். இது வந்து 100% it's a perspective of Oppenheimer, 100%. So very good you brought in Oppenheimer. ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த டாபிக்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசலாம் அப்படின்னு பார்த்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, how movies are misrepresenting history and how do you say this is okay to misrepresent, this is like creators freedom, இது வந்துட்டு ஓகே, இது ஒரு ஓகேவா அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் திஸ் இஸ் நாட் ஓகே. அந்த லைன் எங்க நம்ம டிரா பண்ணலாம்? ஏன்னா தட் இஸ் ஆல்சோ லைக் இல்ல அங்கதான் இட் குட் பி. இப்ப நம்ம ஓப்பன்ஹைமரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, அந்த சீன் வந்துட்டு இட் வாஸ் வெரி இட் இஸ் ஆல்சோ மிஸ்ரெப்ரசென்டிங் ஹிஸ்டரி பிகாஸ் தேர் இஸ் நோ டெஃபினட் ஃபேக்ட் that sort of scene happened in history, but the creative space makes us look things in a different way. It creates a different impact to us on how we have seen history. So on the creative space-க்கும் அந்த history misrepresent பண்றது தப்புன்னு சொல்றதுக்கும் எப்படி வந்துட்டு நம்ம ஒரு we can draw lines or draw guidelines to that? அதுக்கு வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து அது ஒரு விஷயத்த சினிமேட்டிக்கா காட்டலாம், சரியா? கொஞ்சம் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நார்மலா ஒண்ணு நடந்திருக்கலாம். பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு வந்து ஒருத்தர் நடந்து ஒரு விஷயத்த தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்றது நடந்திருக்கும் ஹிஸ்டரியில. ஆனா நீ சினிமால காட்டும் போது நீ அதையே டிராமாட்டிக்கா காட்டலாம். ஆனா நீ அதுக்கு மேல வேற எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதாவது இதுதான் நடந்ததுன்னு. இப்போ ஆப்பன்ஹைமரோட எண்டிங்ல ஆப்பன்ஹைமரோட பெர்ஸ்பெக்டிவ தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே,
it's not different from Oppenheimer's own perspective. So that is okay. அது கிரியேட்டிவ் ஃப்ரீடம் எடுத்துட்டு நம்ம பண்ணலாம். சப்போஸ் அது பண்ணலனாதான் it becomes an artwork, ஒரு மூவி அப்படின்றது வந்து ப்ரோபகேண்டாவா மாறுது, to manipulate. So propaganda is wrong. ஆமா, இன்ஸ்பிரேஷன்ல இருந்து ப்ரோபகேண்டாவா மாறுது. இன்ஸ்பைரிங்கா நீ ஆக்கலாம் ஒரு ஸ்டோரியே. சோ அந்த ஒரு இந்த மாதிரி ஏன்னா இந்த விஷயம், இந்த எக்ஸாம்பிள் நல்லா நீ பாத்தீங்கன்னா அவரு பண்ண விஷயம் வந்துட்டு எவ்ரி ஒன் நோஸ் தட் இட் டிடன்ட் ஹேப்பன் இன் ரியல் லைஃப். He didn't try to sneak it in and say this is what happened ன்னு சொல்லல. Everyone know that this is Nolan's take on. So he made it very sure, he kept it at the very last of the movie to make sure it's an open ending, or open end history-க்கு இவரோட fill in என்ன. Usually movies will have open ended climax and then it's up to the audience to fill it in. ஆனா இதுல ஹிஸ்டரியில ஒரு ஓப்பன் எண்ட் ஒரு ஹிஸ்டரியை எடுத்து இவர் என்ன fill in பண்ணியிருக்காரு அப்படின்றத காமிச்சது வந்துட்டு he drew the line very clearly saying that this is not misrepresentation of history, this is my take of what would have happened to the history. But there's a lot of cases where one sentence அவ்வளவுதான், it changed the entire game. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்தியாலையுமே சரி, இந்தியன் மூவிஸ்லயுமே சரி, தமிழ் மூவிஸ்லயுமே சரி, இதே மாதிரி மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரிக்கு நல்ல ஒரு சென்சர் போர்டு. இது ஏன் நான் திரும்ப திரும்ப சென்சர் போர்டுக்கு வரேன் அப்படின்னா, இன்னைக்கு டாபிக் வந்துட்டு மூவி வந்துட்டு சொசைட்டில எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்றது. அது யாராச்சும் ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இன்னைக்கு அது சென்சர் போர்டு தான். ஸோ இந்த சொசைட்டியோட இம்பாக்ட் நல்லா புரிஞ்சதுனாலதான் சென்சர் போர்ட்ஸ் ஆர் டிராயிங் கைட்லைன்ஸ். ஆனா நம்மளுக்கு எல்லா கைட்லைன்ஸுமே வெளிப்படையா என்ஃபோர்ஸ் ஆயிருக்கா? ஏன்னா தேர் ஆர் லைக் 1 and 2 examples here and there that sort of comes out which creates a very negative impact to the society. So எனக்கு இந்த இப்போ ரீசெண்டா வந்து இங்க தமிழ்நாட்டுல நடந்த ஒரு தமிழ் படத்துக்கு மேல வந்த ஒரு கான்ட்ரவர்சி யாருக்கா தெரியுமா? பொன்னியின் செல்வன் படத்து மேல இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சி என்ன தெரியுமா? ஆமா ஆமா ஆமா, புக்கு படியும் நடக்கல, அது புக்கே வந்துட்டு ஃபேண்டசியா நம்மளுக்கு தெரியாது, ஆனா புக்கு படியும் நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா வந்து புக்கு வந்து ஃபேண்டசியா இருந்தாலும் அதுல வர கேரக்டர்ஸ் வந்து ரியல் கேரக்டர்ஸா இருக்கிறதுனால the movie did not do justice, it misrepresented a lot of things அப்படின்ற மாதிரி ட்ரூத்தை வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி வந்து நிறைய பேர் இங்க ஃபீல் பண்ணாங்க. ஓகே, என்னது எனக்கு இத பத்தி சுத்தமா தெரியாதுடா. சோ அதுல யாரு கிங் ஆவா அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் a different person in the book, it's a different person in the movie, but all together this whole storyline ஹிஸ்டரியில நடந்துச்சா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆல்சோ இப்போ ஆதித்ய கரிகாலன் கேரக்டருடைய டெத் வந்து ஒரு இட் வாஸ் கிளியர்லி மிஸ்ரெப்ரசன்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்களே, சொல்றாங்க. தட் இஸ் வாட் தே சே. இது 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 இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய், ஏன்னா இந்த சேம் கமெண்ட்ஸ் கேம் டு தி புக் இட்செல்ஃப். ஓகே, அந்த புக்குக்கே இந்த கிரிட்டிசிசம் இருந்துச்சு, that it's misrepresenting history அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது வந்துட்டு எனக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ் மச்சான். ஓகேவா? என்னன்னா தெரியாமையோ மூவிஸ் வந்துட்டு இட்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஓகேவா? அது கொஞ்சம் கிளவுடியா இருந்தாலும் இட்ஸ் a history of what's happening right now. ஏன்னா நீ இன்னைக்கு போய் 2000 மூவிஸ் எல்லாம் எடுத்து பாரு, பொண்ணுங்க வந்துட்டு இப்படி ட்ரெஸ் பண்றதை பத்தி தப்பா பேசுற டைலாக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்றதெல்லாம் அன்னைக்கு இருந்திருக்கும். இது எல்லாமே ஹிஸ்டரி. இன்னைக்கு போய் யாருமே மேன்கைண்ட் அந்த சர்பாஸ் பண்ணி வந்துச்சு இதெல்லாம் நடக்கலன்னு சொல்லவே முடியாது. அது ஒரு ஃபார்ச்சுனேட்டாவோ ஒரு அன்பார்ச்சுனேட்டாவோ அது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு ஓகே நவ் வி ஆர் பெட்டர் பீப்புள், வி won't do thatன்னு சொல்லலாம். பட் அது ஒரு ரெக்கார்டட் ஹிஸ்டரி ஆயிடுச்சு பார் மூவி. அது கொஞ்சம் கிளம்சியா இருக்கு. இட்ஸ் ஸ்டில் பிட் வேக் டு சே வாட்ஸ் ரியல் அண்ட் வாட்ஸ் நாட் ரியல். பட் இதெல்லாம் பேசி இருக்காங்க. shows the standard of living and the way of living at that time basically. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆமா, அது பார்த்தா உனக்கு தெரியும். இப்போ as I said in the start,
யூ கேன் see ஒரு டைமோட தமிழ் மூவிஸை நீ வந்து பார்த்துட்டு அன்னைக்கு வந்து இங்க இருந்த சொசைட்டில என்ன மாதிரியான தாட்ஸ் இருந்ததுன்னு ஜென்ரலி ஆன் அ ஜென்ரல் வியூ யூ கேன் ஜஸ்ட் ஃபிகர் இட் அவுட் த்ரூ த மூவிஸ் தட் வீவ் மேட். ஃபைனலி இதை வந்து கன்க்ளூட் பண்ணோம்னா, நம்ம வந்து பேசினது சொசைட்டில சினிமா வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். நம்ம வந்து பாலிடிக்ஸ் எப்படி வந்து பொலிட்டிக்கலா வந்து அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு, எப்படி வந்து நம்மளோட 1900s எப்படி வந்து வேற வேற பொலிட்டிக்கல் பிலாசபிஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணாங்க, மீடியாவை டூலாவும் பார்த்தோம். எப்படி சில்ட்ரனுக்கு வந்து எப்படி வந்து மூவிஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு, எப்படி வந்து ஒரு மூவியை எடுத்துட்டு வந்து அதை யூஸ் பண்ணி எவ்வளோ கமர்ஷியலைஸ்டா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு, எவ்வளோ செல் பண்றாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து குளோபலைஸ்டா வந்து நம்ம பண்றோம். அப்புறம் நம்மளோட கல்ச்சர் வந்து எப்படி எப்படிலாம் ஷேர் ஆகுது, எப்படி எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, ஒரு கல்ச்சர் இன்னொரு கல்ச்சரை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்மளோட டெய்லி ரொட்டீன் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் நம்மளோட பாஸ்ட் மெமரிஸ். நம்ம ஒரு கண்ட்ரியை பத்தி யோசிக்கிறது வந்து ஒரு கண்ட்ரியோட பேரை சொன்னா அதை பத்தி என்ன யோசிக்கிறோம், நம்மளோட மைண்ட்ல என்ன இருக்கு, நம்ம சப்கான்சியஸா என்ன மைண்ட்ல இருக்குன்றத வரைக்கும் நம்ம வந்து சினிமாவா இருந்தாலும் சரி, சீரீஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு இம்பாக்ட நம்மளுக்கு வந்து உருவாக்கி இருக்கு. இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து வேற வேற விஷயங்கள்ல சீரியஸா இருந்தாலும் சரி, ஒரு சோஷியல் இஷ்யூவா இருந்தாலும் சரி, ஒரு பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, ஒரு காமெடியா இருந்தாலும் சரி, ஒரு சினிமா யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்றதுல இருந்து எல்லாமே நம்ம வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆரம்பிச்சு அதை பத்தி ஆராய்ஞ்சு வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து பேசிக்கா டேபிள் எடுத்து வச்சு பேசியிருக்கோம். ஸோ இதுக்கும் மேல நாங்க மிஸ் பண்ண பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கா, இதை தவிர வேற என்ன கிரியேட் பண்ணிருக்கு, இல்ல நாங்க வந்து யோசிக்கவே இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்காத விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒரு ஆன்கோயிங் டிஸ்கஷனா நம்ம வந்து கமெண்ட்ல கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ that is our episode on cinema and society and cinema's influence on society. and படங்களை பத்தி பேசுறதுனால இந்த ஒரு படத்தை பத்தி நான் பேசாமே இருக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில வந்து இது ஒரு பெரிய இம்பாக்ட பல வருஷங்களுக்கு கிரியேட் பண்ணுச்சு. அந்த படம் ஒரு மலையாள படம். இந்த மல்லு அன்கட் இருக்கா? இந்த இனிமையான வாழ்க்கை எப்படி விளையாட்டா தொடங்குதுன்னு